இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே! இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் இறையருள் ஆசீர்வாதத்தில, பரம்பொருள் ஆசீர்வாதத்தில பல்லாண்டு பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். குரு மந்திரம் ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓஷோ ஸ்ரீக்கு நந்திதேவோட ஆசீர்வாதத்திலும், இறையருள் ஆசீர்வாதத்திலும், பரம்பொருள் ஆசீர்வாதத்திலும் பல்லாண்டு பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் அறம் பொருள் இன்பம் மகிழ்ச்சி பேரின்பம் எல்லாம் கொடுக்கட்டும். ஓஷோ ஸ்ரீகிருஷ்ண நந்திதேவோட ஆசீர்வாதத்தில் இன்று அருமையான சனி பிரதோஷம், மிக அற்புதமான சனீஸ்வரருடைய அருளாசியும் நந்திதேவருடைய, ஏன்னா நந்திதேவரோட வம்சாவளி தான் நாங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய என்னடா வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு மாஸ்டர், இதுன்னு நினைக்காதீங்க. பக்தி யோகத்தை நிறைய கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய ஞான யோகம் பேசுகிறேன். 8 வருஷமா ஓஷோவை பற்றி பேசாத பேச்சு கிடையாது. இப்போ தான் ஒரு வருஷமா 3 வாரமாக தான் பக்தியை பற்றி பேசுகிறேன், ஜோதிடத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் பேசாத பேச்சு கிடையாது ஞான யோகத்தை. அப்போ ஒருத்த கூட இந்த 200 பேர் தான் திருப்பி 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 உருப்படாமல் போயிட்டு இருக்கானுங்க ஒழிஞ்சு ஓஷோ பேசி ஒன்றும் உருப்படாமல் சேர்த்தணும். ஆனால் இந்த பக்தி யோகத்தில் ஞான யோகத்தில் கைகேர்ந்தவர்கள் இந்த ஜோதிட யாத்திரையில் வந்து லட்சம் பேரை பன்னெண்டு வச்சேன். அதாவது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து ஓஷோ மெடிடேஷன்ஸ் ஓஷோன்னு தான் பண்ணியிருக்கேன். பேசி 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 வீணாக தான் போனாங்க. ஓஷோ பேசி வந்து ஒன்றும் உருப்பட்டதா சரித்தான் தெரியல. ஏன்னா அவரை படித்து கரை கண்டு வெளியில் வர்றதுங்கிறது இந்த தலைகளை இன்னும் தன்னை குளிச்சு வெளில வர மாதிரி, எதுலையோ ஒன்று மாட்டிட்டோன்னா சிக்கிடுவோம், சுழலில் போயிட்டு திருப்பி வர மாதிரி. என்ன மாதிரி ஆளுங்களே 40 வயசுக்கு அப்புறம் தான் அதை வந்து அந்த சூழல்லேருந்து நான் சீக்கிரம் வந்துட்டேன். எனக்கு வந்து உடம்பு பாதிப்பு வந்ததுனால இவ்வளோ பெரிய நட்பு, இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்துச்சு. அவர் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுற தந்திராவாக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே நம்மளுக்கு 32 வயசு ஆயிடுச்சு. ஜார்ஜ் குர்ஜப்பை ஃபாலோ பண்ணுமா, பதஞ்சலியை ஃபாலோ பண்ணுமா, தம்மபதத்தை ஃபாலோ பண்ணுமா, இல்லை வந்து லாவோ சோதா ஃபாலோ பண்ணுமா, ஜென்னை ஃபாலோ பண்ணுமா, கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவர் எழுதின புத்தகங்கள் தமிழில் வந்து ஒரு 300, இப்போ நான் காமி தந்திராங்களே ஃபோட்டோ எடுத்து போகிறேன். தந்திராலே கிட்டத்தட்ட வந்து 20 புத்தகம் வச்சுருக்கேன் அவர் பேசுகிற விஷயங்கள் தமிழில். அவ்வளோ படித்து 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 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் பதஞ்சல் பக்தி சூத்திரத்தில் பேச நாரதரோட பக்தி சூத்திரம் படிச்சிங்கன்னா ஓஷோ படிச்சுட்டு வந்து மாஸ்டர் வந்து இப்போ யாரும் கேட்கல, அவங்க நினைப்பாங்க என்ன ஒரே பக்தி மயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாரதோட பக்தி, நாரதை விட ஒரு மிகச்சிறந்த பக்திமான போட்டு உலகத்தில் அங்கெல்லாம் கேட்கும். நாரதரோட ஒரு பக்திமான் உலகத்துல யார் இருக்கார் பாருங்க, யோசிச்சு பாருங்க நண்பர்களாகவே. நண்பர்களே, எதுவாக இருந்தும் சரணாகதி என்பதை ஒன்று நாம் அடைந்து விட்டோம் என்றால் அது வெற்றி பெற முடியும். ஓஷோ மெடிடேஷன்ஸ் மட்டும் எடுத்து ஞானத்தை நோக்கி போறதுல ஒரு 20-50 பேர் இருந்தால் 1% தான் போறாங்க. அது கரை சேர்றது ரொம்ப கம்மி. ஆனா தந்திரா மிங்கிள் பண்ணும்போது ஒரு 80% ரிசல்ட் கிடைச்சிச்சு. தந்திரான்னு வரும்போது இந்த 7-8 வருஷத்துல நான் மட்டும்தான் ஓஷோ இந்தியா லெவல்ல தந்திரா பேசி வெற்றி பெற்ற ஒரு மனிதன் நான் மட்டும்தான். ஏன்னா என்னென்ன டெக்னிக் இருந்துச்சு, ஒருத்த முட்டை தலைகளை தண்ணி குடிக்கிறான் நார்த் இந்தியாவில். ஒரு சும்மா ஒரு மகாமுத்திரன் 50வது ஸ்டேஜை வச்சுக்கிட்டு உருட்டி பிரட்டி அந்த குரூப்பில் 1000 பேர்லாம் நான் எல்லாம் இருக்கேன். எங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம் கோவாவில். தலைகளை தண்ணி குடிக்கிறான், போட்டு கொன்று எடுக்கிறாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியல, தந்திரால விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் நம்மளுக்கு இந்த லாங்குவேஜ் ஹிந்தி இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி நம்ம நார்த் இந்தியா, எனக்கு அது ஃபோக்கஸ் கிடையாது. நான் வேர்ல்டு ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதுனால முடிவு பண்ணேன். இந்தியாவை கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஆனால் இந்திங்கிற ஒரு விஷயம் ஃபுல்லியண்ட்டாக இப்போ நம்ம வந்து அரைகுறை இந்தியை பேசிக்கிட்டு இந்த அளவுக்கு சுற்றி வந்துட்டோம். ஃபுல்லியண்ட்டான ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நம்ம இன்னைக்கு இந்தியா லெவலில் வேர்ல்டு வாழலாம். நான் இந்தியாவை கான்சென்ட் பண்ணலை, வேர்ல்டை கான்சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் அடுத்து சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, கனடா அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கு இந்த 6 மாதம் கழிச்சு என்னுடைய உலக பயணம் ஆரம்பித்து விடும். என்னுடைய பிரம்மாண்டமான விஷன் இந்த வேர்ல்டு லெவலில் தந்திரா கொடுக்கும்போது உலக லெவலில் ஓஷோவை தாண்டி ஒரு புகழ் அடைய முடியாது யாராலும். ஆனால் டெக்னிக்கல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரித்திரத்தை உருவாக்கி விட்டு போடுவோம் அப்படிங்கிற பெரும் முயற்சியில் இருக்கின்றேன் நண்பர்களாகவே. நண்பர்களே, இப்போ திருப்பி 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 என்ன சொன்னேன், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 30 வயதுக்கு முன்னாடி நான் வந்து வெறும் ஓஷோ மட்டும் பேசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் அங்கே போய் சிக்கி இங்கே போய் சிக்கி செக்ஸையும் முழுமா செக்ஸ் ஆசையும் முடிக்க வீணா போனவர்கள், காஞ்சி ஊஞ்சி போனவர்களாக தான் பார்த்தேன். ஆனால் ஓஷோவை என்ன பார்த்துறீங்களே, கிங்ஸ் நேரில் பார்த்துருக்கீங்க எவ்வளோ லக்ஸுரியாக, எவ்வளோ கடாச்சத்தோட, எப்படி எப்படி வந்து ராயலாக இறங்குவேன், என்னுடைய இருப்பில் இருந்தாலும் எப்படி இருக்கு, நான் எடுக்கிற கிளாஸ் எப்படி ஒரு ராயலாக இருக்குது. இப்படி தான் பேசணும். ஓஷோட மனிதர்கள் வந்து இப்படி தான். என்ன யாராச்சும் பார்த்துட்டு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலை, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கல, நீங்கள் வந்து பெரிய வெற்றியை பெறலை அப்படின்னா அதை விட பிற உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. என்னிடம் வந்தவர்கள் எல்லாம் ஜெயித்திருக்கின்றார்கள், என்னை சந்தித்தவர்கள் எல்லாம் ஜெயித்திருக்கின்றார்கள், என்னுடைய குரு பார்வை பெற்றவர்களாம் ஜெயித்திருக்கின்றார்கள். காரணம் என்ன என்று கேட்டீர்கள், அந்த ரிச்னஸ் நான் எடுத்துக்கிட்டேன், அந்த சுக்கரனை நான் எடுத்துக்கிட்டேன். இயல்பாகவே நான் சுக்கரன் திசை நடந்துகிட்டுங்கிறதுனால அந்த சுக்கரனை நான் பிடிச்சிக்கிட்டதுனால கிட்டத்தட்ட 8 வருஷத்துல 9 வருஷத்துல வாழாத வாழ்க்கை உலக நாடுகள் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம் நண்பர்களே. சாதாரண லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரனும் பலமாக இருந்துச்சுன்னா சாதாரணமாக வந்து இந்த சென்னையை சுற்றிட்டு இருப்போம், வண்ணாரப்பேட்டையை சுற்றிட்டு இருப்போம், இல்லை வந்து கேகே நகரை சுற்றிட்டு இருப்போம், இல்லை வந்து வந்து இங்கே இங்கேருந்து செங்கல்பட்டு சுற்றுவோம், இங்கேருந்து அப்படி இப்படின்னு சுற்றிட்டு பரபரப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பலமாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து மதுரைக்கு போவோம், இங்கேருந்து இந்தியாவுக்கு போவோம், இங்கேருந்து வந்து மதுரைக்கு போவோம், திருச்செந்தூர் போவோம், இப்படி சுற்றிட்டு இருப்போம். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சுக்கரன் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா
வேர்ல்டு ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஃப்ளைட்டில் தான். இங்கே நம்ம டவுன் பஸ்ஸில் போகிறதுங்கிறது வேறு, அதுக்கப்புறம் மோட்டர் காரில் வந்து காரில் போகிறதுங்கிறப்ப ஃப்ளைட்டில் தான் சுற்றி இருக்கணும். நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, எந்த ஒரு அமைப்புக்கும் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசி பேசியே வந்து இந்த பேச்சு இந்த டெக்னிக் எந்த விதமான ப்ராடக்ட் நான் எடுத்துகிட்டு போய் விற்கல. உங்களுக்கு தெரியும் வியாபாரிகளுக்கு. என்னுடைய வாய், என்னுடைய மூளை, என்னோட பிரெயினை கொண்டு வித்துட்டு வர்றதுக்கு வந்து உலக நாடுகள் இது வரலும் என்ன கிட்டத்தட்ட ஸ்பான்சர்ஸில் மட்டும் நான் சொந்த கால டிக்கெட் போல் கிட்டத்தட்ட 550 ஃப்ளைட் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஸ்டார் ஹோட்டல், அவ்வளோ 5 ஸ்டார் ரிச்னஸான வாழ்க்கை, அவ்வளோ வந்து ஒரு சுபகமான வாழ்க்கை. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்களும் அதை அடையணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் கோமணத்தை கட்டி திருவண்ணாமலையில் சுற்றி வந்து ஞானம் பண்ணி அதையும் என்னால் பண்ண முடியும். அதையும் நான் பண்ணியிருக்கேன். திருவண்ணாமலையில் படுத்திருக்கேன், ஸ்ரீரங்கத்தில் பிச்சை எடுத்திருக்கோம், திருச்செந்தூரில் படுத்திருக்கோம். எல்லாம் பிற்பகுதியில் ராவாக இருந்த போச்சு. அது சுக்கரன் சாரம் வந்து சுக்கரனோட அமைப்புகள், சுக்கரனுடைய ஃபோக்கஸ் வந்ததுக்கப்புறம் காலசர்ப்ப யோகமாக மாறி அது யோகமாக மாற்றுறது எப்படி, அந்த சுச்சமங்கள் எப்படி, அதெல்லாம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து வெளி உதாரணம்லாம் சொல்லலை, நான் 100 உதாரணம் சொல்லுவேன். என் வாழ்க்கை உதாரணத்தையே சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ ரிச்னஸாக, இவ்வளோ சொபிஸ்டிகேட்டடாக, இவ்வளோ வந்து ஒரு ஓஷோட இப்படி தான் ஓஷோட சீடன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூமில் இவ்வளோ குமியுது, அடுத்தடுத்து குமியுது. அந்த ராயலான லேப்டாப், அந்த ராயலான ஐஃபோன், ராயலான வந்து அந்த வாழ்க்கை வந்து தமிழ்நாட்டில் எனக்கு மட்டும் தான் வாய்த்தது. ஏன் இந்தியாவிலே எனக்கு மட்டும் தான் வாய்த்தது. அந்த 10ஆம் பசில் தினத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த இன்னைக்கு வந்து ஓஷோன்னு பேசினா ₹1 காசு இல்லாமல் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தால் யாரும் இருக்க மாட்டான். சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு நாடு பார்க்கணும், புறவி எடுத்து அடுத்து அத்தனை பேரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துச்சு. இன்னும் நான் சொன்னதெல்லாம் 20 வருஷத்தில் நடக்க தான் போகுது. இது ஓஷோட ரிச்னஸ். அதோட சேர்ந்து என்ன சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாந்திரிக் யோகம். தாந்திரிக் யோகம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்பப்பா எல்லாம் கல்யாணம் பண்ணாமல் மொட்டை பசங்களாக சுற்றுறாங்க. நீங்கள் ஓஷோ சன்னியாசிகள் யாரையாச்சும் குரூப்பில் போய் பாருங்க, பேசியே கொண்டுருவானுங்க. அது மாதிரி ஒரு வயசானவங்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓஷோ இதை சொன்னார், ஓஷோ அதை சொன்னார், நீ என்னடா அனுபவிச்ச, நீ என்னடா என்ஜாய் பண்ண, நீ வாழ்க்கையில் இத்தனை புக்கை படிச்சு வச்சிருவானுங்க. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்னு ஓஷோ கோவிந்தத்தை பாடிட்டு வீணடிச்சு. அதனால ஓஷோ குரூப் நான் சேரதே கிடையாது. எந்த குரூப்லையும் இருக்கிறது ஓஷோட மெசேஜ் நீ என்ன வாழ்ந்தாய், ஓஷோ சொன்ன அனைத்தையும் அனுபவித்து வாழ்ந்து 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 அணுவாக அனுபவித்துக்கிட்டு இருக்க ஒரு குரு அமிர்த குரு. அதுதான் பேர் அமிர்த குரு. நான் மட்டுமல்ல, என்ன ஃபாலோ பண்றவங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கேன். சரி, இது அனுபவிக்கிறது பணம் வேணுமே, காசு வேணுமே. மூன்றாவதாக என்றது பக்தி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெறும் ஓஷோவை மட்டும் பேசிட்டு இருக்கும்போது பேச்சில் மட்டும் அது 19 வயசு 20 வயசுல அப்படியே வறண்டதனமாக சுற்றி கொண்டு வருந்தேன். 32 வயசுக்கு அப்புறம் தந்திராவை சேர்த்ததுக்கு அப்புறம் சுகபோகமும் சுக்கரன் ஆக்டிவேட் ஆச்சு. சுக்கரன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் உலகத்தோட உச்சத்தில் கொண்டு போய் வச்சு உலகத்தில் இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பெஸ்ட் ஹோட்டல் இந்தியாவில் சொன்னீங்கன்னா நான் சாப்பிட்ருவேன். என்ன கேட்டிங்கன்னா தெரியும். உலகத்தோட பெஸ்ட் அன்பு என்னன்னா நான் அனுபவிச்சிருப்பேன். உலகத்தோட பெஸ்ட் விஷயங்கள் என்னவோ அதை நான் என்ஜாய் பண்ணுவேன். உலகத்தோட பெஸ்ட் கோயில், யாருமே போகாத கோயில் என்ன, அதை போயிருப்பேன். உலகத்தோட பெஸ்ட் மெஜிஸ்டிக் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அந்த இடத்துக்கு நான் போயிருப்பேன். என் காலடி பட்டிருக்கும். உலகத்தோட பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை என் அனுபவத்தில் சுவிட்சர்லாந்து ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுலேயே இப்போ ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். யூரோப்புலாம் 10 வீசா செலவு இல்லாமல் யாரோ ஸ்பான்சர் பண்ணி, யாரோ ஃப்ளைட்டில் ஏற்றி, யாரோ அங்கே யூரோப் போனால் எப்படியாப்பட்ட வாழ்க்கை, எப்படியாப்பட்ட சாப்பாடு வரும். உலகத்தோட பெஸ்ட்டு சாப்பிட இட்டாலியன். நீங்கள் உலகத்தில் பிறந்து இட்டாலியன் பீஸா சாப்பிடலன்னா இந்த பிறப்படுத்த பிறப்பே வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்டாலியன் பீஸா சாப்பிட்டீங்க, இட்டாலியில் போய் இங்கே சாப்பிட்றது கிடையாது. இட்டாலியில் போய் இட்டாலியன் பீஸா உட்காந்து அட்டாணிகால் போட்டு அதோட தலைநகரத்தில் உட்காந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ணி பாருங்க. ஐயோ தேவாமிர்தம். அதுக்கப்புறம் அங்கே வந்து உலகத்திலேயே நீங்கள் போய் இங்கே அந்த உலகத்திலே பெஸ்ட் ஐஸ்கிரீம் ஜெர்மன் ஐஸ்கிரீம். ஜெர்மனில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்க. அதை விட இட்டாலியன் ஐஸ்கிரீம் தான், அதுவும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. தேவ அமிர்தத்தை வாயில் சொல்லிட்டு அப்படியே சொல்ல அது மாதிரி உலகத்தோட பெஸ்ட் ஃபுட்டெல்லாம் அந்தந்த நாட்டிலே போய் சாப்பிட்ருங்க. சரிதானுங்களா? இங்கிட்ட செட்டிநாடு எப்படியா எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு ஓஷோட சன்னியாசி, ஒரு ஓஷோ மாதிரி ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன், அவனோட ஆளுங்க அப்படி தானே சார் வாழணும். அவர் சாப்பிடும்போது டயட் இந்த கோக்கெலாம் எக்ஸ்போர்ட் ஆகி தான் வரும். அந்த அவர் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே ரிச்னஸ் ஃபுட்டு. அதுக்காக நான் பழையதும் சாப்பிடாம இல்லை, பழைய தான் நான் விரும்பி சாப்பிடுவேன். சொல்கிறேன் உலகத்தோட எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பாட்டாக பிரிக்க நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓஷோவை பார்த்தா ராவா எல்லாம் கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பார்க்காம அப்படியே பைத்தியங்கித்தனமா அப்படியே அங்கங்கே சனியாக எவனுமே உருப்பிடல. அந்த புக்கை பேசிக்கிட்டு இன்னும் மொட்டை பசங்களாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு 200 பேர் அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில். நார்த் இந்தியாவில் அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க. என்ன சன்னியாசம் சொன்னார், என்ன வாழ சொன்னார், வாழாத வாழ்க்கையை வந்து வாழ்க்கை. அதுக்கப்புறம் தந்திராவை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்கசம், ராஜா ஆர்கசம் இதை தானே ஓசோ பேசிகிட்டு இருக்காங்கிறதுக்கே நம்மளுக்கு உடம்பு சரியாமல் போய் பேக்கில் வந்து 32 வயசுக்கு அப்புறம் வாழாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பக்தி சேர்னதுக்கு அப்புறம் தான் வெற்றி, வீடு, காரு, பங்களா, அந்த வெற்றி, உலகத்தில் இருக்க எல்லா சம்பவங்களும் வரும் பக்தி சேர்ந்ததுக்கு. என் வாழ்க்கையை தெளிவாக சொல்லிட்டேன். ராவா இருந்ததுக்கப்புறம் தந்திரா வாட் பண்ணதுக்கப்புறம் பக்தியான. இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? ராவா ஓஷோ மட்டும் பேசவா, இல்லை வந்து தந்திரா மட்டும் பேசுவா, பக்தியை மட்டும் பேசவா? இப்போ 4 நாள் 10 நாளாக தான் அந்த வஜ்ரதேக பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு பக்தி ஓவராக ஓப்பன் ஆகி போயிடுச்சு. இன்ன வரலும் சொல்கிறேன், என்கிட்ட என்னோட 1000 பேர் ஜோதிர்லிங்கம் வந்திருக்காங்க.
1000 பேர் வந்தவரோட வாழ்க்கை ஒன்று வீடு வாங்கியிருக்காங்க, ஒன்று வந்து உதாரணம் பட்டு சுரேஷ் சார் தெரியும். ஒரு ஒரு மேசிவ் அட்டாக், ஒரு ஸ்ட்ரோக் வந்து மீண்டு வாங்க மீள்வாரானா யாருமே சொல்ல முடியாது. பார்த்திபன் சார் கேட்டு பாருங்க. சுரேஷ் சார் தெரியும். ஒரு மேசிவ் அட்டாக் அப்போலோவில் போய் பண்ணி எல்லா டாக்டரும் அவர் பிழைக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் நான் மட்டும் போய் ப்ளஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருங்க சார், திருப்பி நீங்கள் மடங்கு 12 ஜோதிலிங்கம் நீங்கள் செஞ்ச அன்னதானம் பௌர்ணமி பௌர்ணமி அவர் விரந்தஞ்ச காலத்துல இந்த அன்னதானம் போட்டுருக்காரு. வேலுங்க சார் அவர் மட்டும் இல்லாமல் 10 பேர் சுற்றிட்டு ஜோதிலிங்கத்தை சுற்றினார். காசு இருக்கு காசு இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பார், வந்து ஜோதிலிங்கத்தை முடிங்கன்னாரு. இப்போ பட்டு சுரேஷ் சார் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து முத அவர் அட்டாக்லேருந்து மீண்டாரு. சார் என் கனவு அவங்க சிவாமி அம்மான்ட்ட சொன்னது, சார் என் கனவு இந்த ஏரியாக்குள்ளேயே எப்படியாச்சும் எனக்கு ஒரு வீடு அமையணும் சார், எப்படியாச்சும் பண்ணுங்க சார். வீட்டில் கூட்டு பாத பூஜை பண்ணாங்க, வீட்டில் கூட்டு என்னென்னமோ பண்ணாங்க, அவ்வளோ சரணாகத்தில் என்ன பண்ணாங்க. அவங்களோட கனவு அவங்களோட பக்தி, நான் சொல்லுவேன் அவங்களோட அவங்களோட பக்தி அப்படின்னு. என்னாச்சு, அந்த முகப்பேர்லேயே 1,50,00,000 அடுக்குமாடி அண்ணாந்து வாக்குன்ற மாளிகை கட்டுன்னு மிரண்டு போயிட்ட. மாடி மேலே இப்போ 2 பேருக்கு எதுக்கு சார் அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய வீடு கிரகப்பிரவேசம் பண்ணார். அதுக்கு அடுத்து அந்த கனிகா ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்னோட ஜோதிலிங்கம் வந்துச்சு, எல்லா இடத்துக்கும் வந்துச்சு. அடுத்து அடுத்து என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடந்துச்சு, அவர் பொண்ணுக்கு பாழாத அற்புதமான ஒரு பிரமாதமான இந்த ஏரியாவிலே சென்னையிலே அப்படி ஒரு கல்யாணம் ஆன்மீகத்தில் இருக்க பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய கல்யாணம்ன்றதில் பட்டு சுரேஷ் சார் வந்தீங்களா இல்லையா, வாழும் சாட்சி என்னோடு 12 ஜோதிர்லிங்கத்துக்கு வந்து இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மலர்ந்துருக்கின்றது. காங்கேய செந்தில்குமார் சார் இருக்காரா என்னன்னு, அந்த காங்கேயம் வந்தவங்களுக்கு தெரியும். இந்த கல்யாணம் மட்டும் ஏலத்தில் போய் 2,50,00,000 சீலிங் வச்சு இந்த நோட்டீஸ் ஒவ்வொரு வாட்டி கிளாஸ் போட்டு நோட்டீஸை கிழிச்சிடுவோம். எரிஞ்சு 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 6-7 ஜோதிலிங்கம் தான் வந்தார். சரணாகதி நான் என்ன சொன்னோனோ அப்படியே செய்வார். அவர் ஆக்டிவாக வெளியில் இருக்கும்போது தெரியாது, அப்படியே அப்சர்வேஷன் பண்ணுவார். பண்ணி இன்னைக்கு அவருடைய கம்பெனி போய் திறந்து வச்சேன். நீங்கள் தான் பார்த்தீங்க மோட்டார் சைக்கிள் கம்பெனி. அதுக்கப்புறம் என்ன எலக்ட்ரிக்கல் பைக்கில் கம்பெனி சொன்னேன். அந்த கல்யாணம்ன்றது அதுலேருந்து மீட்டர் 2 கோடி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. இது மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் சொன்னது எல்லாத்தையும் செய்து காமித்தேன். நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், நான் வெறும் ராவா ஓஷோ மட்டும் பேசட்டுமா, இல்லது வந்து தந்திரா மட்டும் பேசணுமா, பக்தி இணைக்கட்டுமா? இந்த பக்தி இணைக்கும் போது தான் மகாலட்சுமி கடாச்சம் வந்துச்சு. இந்த பக்தி இணைக்கும் போது தான் வறட்சி தீண்டுச்சு. இந்த பக்தி இணைக்கும் போது தான் ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் சார் கடன் ரொட்டேஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு. பேங்க் பேலன்ஸ் 10 லட்சம் 20 லட்சம் வைங்க சார், 50 லட்சம் வைங்க சார், 1 கோடி வைங்க சார், 100 கோடி சார் வைங்க சார். மைனஸில் போயிட்டு இருந்த அத்தனை பேரும் இன்க்ளூடிங் நான் கொண்டு இன்னைக்கு வந்து ப்ளஸில் போய் உட்காந்துருக்கிறது காரணம் இந்த பண வழக்கலையும் இந்த 12 ஜோதிலிங்கத்தை 12 வாட்டி சுற்றி வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம்னா, ஒரு வாட்டி சுற்றி வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய 12 வாட்டி இப்போ சுற்றி வந்தவனுக்கு எப்படி பெரிய பாக்கியம்? ஜாதகம் யோகம் அதெல்லாம் விடுங்க சார். சிவனுடைய குழந்தையோட அச்ச கடாச்சத்தை எடுத்து விட்டீர்கள், ஐஸ்வர்யத்தை எடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களை யார் தோக்க வைக்க முடியும்? என்னுடைய உதாரணங்கள் நான் சொன்னதே கிடையாது. இப்போ பட்டு சுரேஷை தெளிவாக சொல்லுங்கள். நான் வெறும் நீங்களும் நிறைய பாலத்தை பார்த்துருப்பீங்க, சும்மா அப்படி இப்படி ஓஷோன்னு ராவா பார்த்துருக்கீங்க. இப்போ இவர் அவர் பேர் என்ன, சக்கரவர்த்தியும் ஆட் பண்ணியிருக்காரு. சக்கரவர்த்தியும் பார்த்துருப்பார். ஓஷோ சன்னியாசிகள் எப்படி ராவா சுற்றுறாங்க, பைத்தியங்குழியாக சுற்றுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தந்த்ரா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னுடைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ பக்தி யோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ 4-5 வருஷத்தில் ஜோதிலிங்கம் வந்ததுக்கப்புறம் வந்தவர்கள்லாம் எப்படி இருக்காங்க? நான் வெறும் ரோஷியம் மட்டும் பேசட்டுமா, தந்திராவை இன்க்ளூடிங் பண்ணி பேசட்டுமா, பக்தியும் சேர்த்து பேசட்டுமா? சார் ஓஷோ வந்து ஞானயோகத்தை பற்றி பேசியிருக்கிறார், பகவத்கீதை பற்றி பேசியிருக்கிறார், நாரதோட பக்தி சுத்தத்தை பாருங்கள், அவ்வளோ பிரமாதமான விஷயங்களை பேசுகிறேன். என்ன திடீர்னு கடவுளுங்கிறாரு, அங்கே போங்கிறா, இங்கே நான் என்ன எதை போனாலும் உச்சத்துக்கு போவேன். இப்போ எனக்கு பக்தி வேலை செஞ்சிருக்கு, என்னமோ தெரியல, எனக்கு தசாபதிகள் மாறி போச்சு. இன்றைக்கி உச்சபட்சமாக ஞானத்தை பற்றியும் பேசினேன் சார். வெறும் ஞானத்தை பற்றி பேசும்போது நானும் வறண்டு போனேன் சார், நானும் பிச்சை எடுத்தேன் சார், நானும் ரோட்டில் நின்னேன் சார். ஆனால் தந்திராவை பேசுறதுக்கு அப்புறம் தான் கடாச்சம் வந்துச்சு, மகாலட்சுமி கடாச்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்தியை பேசும்போது தான் குபேர யோகம் வந்துச்சு. குபேர யோகம்னா நீ திருப்பதி வெங்கடாசலத்துக்கே கடன் கொடுக்க போகிறோம். அந்த அளவுக்கு வந்து சுவிட்சர்லாந்து பேங்க்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டு அங்கேருந்து வந்து ஒரு 100 கோடி 1000 கோடி போடக்கூடிய காலகட்டம் வரப்போகுது. நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த 10-8 வருஷத்தில் வெறும் ஓஷோவையும் ஜாதகம் கூட இப்போ தான் தொட்டேன். ஆன்மீகத்தையும் பேசி இவ்வளோ பெரிய படத்தை சம்பாதிச்சு, யாரும் சினிமாவில் இருந்த உடம்பு கூட சினிமாவில் இருக்கும்போது சுக்கர வேலை செஞ்சு அப்போ நட்டதான் செஞ்சு பிரச்சனையை தான் சந்தித்தேன். ஆனால் தந்திராவை பேச 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 தான் மகாலட்சுமி கடாச்சம் வந்துச்சு. அவ்வளோ அற்புதம், அவ்வளோ பேர் சுக்கரம் தாண்டவம் ஆண்டுச்சு சார். துக்கனை எடுக்கணுமா சனி எடுக்கணுமா தெரியும். சனி எடுக்கும்போது ஒன்று சுக்கரம் தாண்டவம் ஆண்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பக்தி எடுக்கும்போது குபேர் அஷ்டலட்சுமி 12 ஜோதிலிங்கம் தூக்குன்னு தூக்குது. யாராச்சும் ஒருத்தர் பேசுனீங்கன்னா கரெக்டு இல்லைன்னு சொன்னால் தான் இதில் 2 பேரும் பேசுகிறதுக்கு 2 பேருக்கு தான் புரியும் அந்த தன்மை. ஒன்று பட்டு சுரேஷ் சார், இன்னொரு சக்கரவர்த்தி சார். யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க, என்ன நான் சொல்கிறது புரியுதான்னு பேசுங்க, நான் அப்புறம் பேசுவேன். ஏன்னா பார்த்திபன் சாரோட உதாரணம் பட்டு சுரேஷ் தான் பேசுங்க. ஏதோ ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்காரா, பட்டு சுரேஷ் சார் வருவார், நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா சார், 2 வார்த்தை பேசுங்க சார். பட்டு சுரேஷ் சார் பேசுங்க சார். நீங்கள் இருக்கீங்களா சார்? இருக்கீங்களா? ஏதாச்சும் லாகின் பண்ணிட்டு வேறு எங்கேயாச்சும் இருக்கீங்களா? பல பேர் அப்படி தான் மாட்டிக்கிறீங்க.
அட்டண்டன்ஸை போட்டு வேற எங்கேயும் இருக்கீங்க. எப்படி சார்? பட்டுத்துறை சார் பேசுங்க. சக்கரவர்த்தி சார் பேசுங்க. அன்பு வணக்கம். ஆ. சார் சொல்றது உண்மைதான். ஏன்னா ம். நான் ஓஷோட இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அங்க 20 நாள் அங்க இருந்திருக்கேன். ம். எனக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போவேன். புனே போயிடுவேன். அதோட நிலைங்கிறது வேற. ஆ. ஆனா வந்து சார் வந்து இப்ப எல்லாத்தையுமே எதை உணரலாம் நீங்க பொழைச்சு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறாரு. பக்தி மார்க்கம், ஜோதிடம் எல்லாத்தையும் இப்ப மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் ஆயிட்டாரு நம்ம ஜி. எதை எதை நமக்கு ஒத்து வருதோ அதை பிடிச்சிக்குங்க, அதை பிடிச்சி வாங்க. ம். இதான் பண்ணுங்க இதான் பண்ணுங்க கம்பெல்லாம் பண்றது இல்ல. ம். உங்களுக்கு எதெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அதை பண்ற வாய்ப்புங்கிறது ம். இது அற்புதமான விஷயம். ரொம்ப நன்றி, சூப்பர், ம். வாழ்த்துக்கள் சார். ஆகவே சார், அப்போ வந்து 3ஐயும் சேர்த்து கையில் எடுத்துகிட்டு போகும்போது தான் ஜெயிக்கிறோம். நான் என்னுடைய அனுபவத்தை கண்டிப்பா. மட்டும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆகவே வந்து என்னுடைய வழிபாதை தான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். சரி, இது ஒரு புதிய அத்தியாயம். கிருஷ்ணரும் கிருஷ்ணரும் ஜோதிர்லிங்கமும் அற்புதமான ஓஷோவும் கலந்து ஒரு கலவையாக கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். என்னடா திடீர்னு வந்து இதை போடுறாரு, திடீர்னு அறியும் சிவனும்னு அறியாதவன் அதில் மண்ணுங்கிற மாதிரி நம்ம பெருமாளோடையும் இருப்போம், சிவனோடையும் இருப்போம். அந்த நீங்கள் ஒன்று புரிஞ்சு பார்க்கலாம். எல்லாம் இந்த 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 வைணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சைவத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க டெய்லி பூஜை பண்ண மகாபாரத கிருஷ்ணன் ஒருத்தன் போய் பூஜை பண்ணால் அதை யாரும் நம்பி யார்கிட்ட பூஜை சிவ பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சார். ஓகே சார், அது அப்புறம் பேசுவோம். பக்தி மார்க்கத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் சார். கிளாஸ் முடிஞ்சோன்னே எல்லாருக்கும் ஒரு டெக்னிக் கொடுத்தானே, கொல்லப்படாதீங்க. பட்டு சுரேஷ் சார் 2 வார்த்தை பேசுங்க. இருக்கீங்களா? லைனில் இருக்கீங்களா? இல்லை முன்னாலேயே கூப்பிட்டுருக்கேன். சார் இருக்கேன் சார். சொல்லுங்க. நான் ரொம்ப சொன்னதெல்லாம் உண்மையா நன்றி பொய்யா? சார். 200% உண்மை சார். உண்மை. இப்போ வந்து அவர் வந்து நல்ல நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்காரு. வீடு எவ்வளவு பெரிய வீடு கட்டிக்கிறோம் கட்டியிருக்காரு. அந்த அந்த சார். முகப்பேர்ல அவர் நீங்க கனவு தான் கண்ட மாதிரி அந்த அவர் எவ்வளவு நீங்க பெரிய தான் வீடு கட்டியிருக்காரு. வீடு கிரகப்பிரவேசத்தை கட்டலாம். வந்து வீடை ஓபன் பண்ணதே நீங்க தான். ம். கல்யாணத்துக்கு முன்னிருந்து கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணதே நீங்க தான். ம். அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமி வந்து அவர் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு உங்க அருளால. ம். ரொம்ப சிறப்பா இருக்காரு. ம். அவங்க பசங்க 2 பேருமே கனிகாவும் ம். சச்சினும் வந்து உங்க கூட வந்து எல்லா ஜோதிர்லிங்கம் வந்திருக்காங்க. ம். ம். அடுத்தது வந்து சச்சினுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஃபேமிலி பிரம்மாண்டமா சார். வீடு கட்டியிருக்காங்க உங்க உங்க அருளால. அண்ணாந்து பார்க்கின்ற அவர் வீடு கட்டுங்க. ஹாஸ்பிட்டல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கொலாப்ஸ் ஆகுற ஸ்டேஜ்ல உங்க ஆசீர்வாதத்துல அவர் வந்து பொழைச்சிட்டு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்காரு. ம். நான் உங்களுடைய சொல்றது புரியுதா சார்? ஆசீர்வாதம் சார். உங்களுக்கு நிறைய ஓஷோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தந்திரா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. தந்திரா ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்திருப்பாங்க. இது 3ம் சேரும்போது அவர் தந்திரால கிடையாது. முழு முழு பக்தி யோகி. அதனால தான் எல்லாரையும் வாரி அணைச்சுக்கிறேன். ஆகவே நண்பர்களே, நான் சொல்லும் விஷயத்தை இம்மி பேசாம நீங்க பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு எனக்கு காசு இல்ல, பணம் இல்ல, எந்த விஷயமும் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க யோசனை பண்ணாம கண்ண மூடிட்டு அடுத்த படி எடுத்து இன்னைக்கு போனஸா இன்னைக்கு இந்த 2 வாரமா ஆரம்பிச்சிருக்க பெரிய விஷயம் அஸ்ட்ராலஜி ஜோதிடம். சார் சொன்ன மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். அவன் கிருஷ்ணன் வரும்போதே 64 கலை ஆயர்கலை பயிட்டு வந்தான். அர்ஜுனுக்கு துரோணர் இருந்தபோது கர்ணன் ஆயர்கலை 64 பண்ணிட்டா. நீங்கள் வீணை வாசிக்கிறது பார்ப்பேன் அறிவார்கள். எல்லா குருமார்களும் ஆயர்கலை 64 தெரிஞ்சவங்க தான். எதாத்திரி விஷயம் எல்லாரும் தெரியும், வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நானும் வெளிக்காட்டிக்கல. வெறும் ஓஷோ மட்டும் ராவா பேசியிருந்தேன். ஏதாச்சும் வளர்ந்தானான்னு தெரியல. இல்லை, தந்திராவை பேச ஆரம்பித்தேன், பூம் ஆகிட்டேன். இப்போ பக்தி மார்க்கத்தை பேச ஆரம்பித்தேன், கோபுரத்தோட உச்சிக்கு போயிட்டேன். இன்னும் எல்லாத்தையும் கலந்து பேச போகிறேன். அஸ்ட்ராலஜி நிபுணர் உலகத்தோட எல்லா விஷயத்தையும் கலந்து பேச போகிறேன். கிரீடம் சூட்டி தான் சார். ஒரு மாஸ்டர்கிட்ட எல்லாம் தெரியணும். ஏன்னா பார்த்தவங்க ஜோதியம் பார்த்தவங்க தெரியும் என்கிட்ட. ஏன்னா அவரே அச்சலேக்கா பதிட்டு இருக்காரு. அவரோட தாத்தாவையும் நான் சொன்னேன், அவரோட பேரனையும் சொன்னேன். எங்கே போனாலும் லாக் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரையும் நான் சந்திச்சிட்டேன் சார். 25 வருஷத்தில் நான் பார்க்காத விஷயம் இல்லை. 27 வருஷத்தில் இதே தான் பொழப்பா தெரிஞ்சு. எனக்கு தொழில் கிடையாது, வாழ்க்கை கிடையாது. இதனோட குழந்தையாக இருந்து இவ்வளோ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிடுறேன் சார். ஆகவே நல்ல குருக்கிட்ட வந்திருக்கீங்க. நல்ல அற்புதமான விஷயத்துக்கிட்ட வந்திருக்கீங்க. கரெக்டாக இப்போ ஜெயிக்கலைன்னா எப்பயும் ஜெயிக்க முடியாது. தந்திராவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. அப்படியே மகாலட்சுமி கடாசம் மகம் புனவி நான் சொல்கிற மாதிரி கொண்டாடி தீருங்க. செக்ஸில் இருங்க, அவ்வளோ செக்ஸில் இருக்க 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 உங்கள் தோஷங்கள்லாம் விலகும். சுக்கரன் ஆக்டிவேட் ஆகணும். சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிட்டுன்னா தெரிச்சு படி சொல்லிட்டு இருங்க சார். காஞ்சத்தனமாக இருக்காதீங்க சார். ஏன் ஓஷோடைய மக்கள் எல்லாம் என்லைட்மெண்ட் அடையாமல் தவிச்சுக்கிட்டீங்கன்னா செக்ஸ் இல்லை, ஆனால் ஆசை இருக்குது. நான் பார்த்தவர்களும் ஏதோ ஒரு பொண்ணு அனுபவிச்சோன்னு எங்கேயோ போகணும் மொட்டையாக சுற்றிட்டேன் எல்லா ஆசிரமத்திலையும். அதை அவர் சொல்லலை. நான் மட்டும்தான் கரெக்டாக கல்யாணம் பண்ணால் கரெக்டாக வந்து வாழ்க்கையை கொண்டு போய் கரெக்டாக தந்திரா இம்ப்ளிமெண்ட் பண்ண தந்திரா கொடுத்தேன். இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை. என்னுடைய சுபிட்சத்துக்கு காரணம் தந்திரா. என்னுடைய மகாலட்சுமி கலாச்சாரத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அற்புதமான சீடர்கள் கிடைச்சதுக்கு காரணம் ஜோதிலிங்கம். இவ்வளோ அற்புதமான பக்தியை காரணம் நான் சொல்கிற மகாபாரத கீதையில் ஒரு கிருஷ்ணனை பற்றி பேச 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 வளர்ந்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த எதையுமே ஒதுக்காதீங்க. அவர் மல்டி டைமென்ஷன் ஓஷோன்னு வந்ததுக்கப்புறம் இதை பேசக்கூடாது. அது இன்னும் சொல்லப்போனால் நான் பெரியாரிசம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு, வளர்ந்தது பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம் தஞ்சாவூர் மாவட்டம் தான். ஒவ்வொருத்தன் வீட்லையும் கருப்பு சட்டை போட்டு திரிவாங்க. ஒவ்வொருத்தனும் 2000 புக்கு படிச்சுட்டு வச்சுருப்பான். 2000 புக்கு படிக்க மாட்டான். படித்தவன் சொல்லுவான் 2000 புக்கு அப்பயே என் லைப்ரரியில் இருந்துச்சு பெரியாரோட புத்தகம். சொல்கிறது புரியுங்களா இல்லையா? கருணாநிதி பிறந்தது பக்கத்தில் தான். எல்லா எல்ஜி பிறந்தது அங்கேருந்து, வைகோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வளர்ந்தானுங்க. அந்த தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் தான் எல்லாம் மேலே வந்திருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
பெரியாருடைய அந்த மண்ணிலிருந்து வந்தவன். ஈரோடு கிடையாது. தஞ்சை மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு புரட்சியே நடந்தது. கீழ்வெண்மணி இந்த மாதிரி நிறைய கம்யூனிஸ்ட் இருந்ததெல்லாம் தஞ்சாவூர் தெரிஞ்சவங்களுக்கு. அந்த ரத்தத்துலேருந்து வந்தவன் என்ன பார்த்துருப்பேன். ஆனால் நான் என்னுடைய கிஃப்ட் என்ன, ராஜா ஸ்கூலில் போய் படித்ததுனால நான் போய் நுழைஞ்ச என்ன அரண்மனையில் இருந்தேன். மராட்டியரோட வாழ்க்கையை படித்தேன். சரபோஜி மன்னன் பெருசாக உலகத்தை கொடுத்தா லைப்ரரிக்குள்ளே போய் நுழைஞ்சேன். எப்பா சரஸ்வதி மகாலில் இருக்கிற அங்கே தான் நான் ஜோதிடம் பயின்றேன். சார்ட்ட சொல்லும்போது, சார் நான்லாம் முருகராஜேந்திரன், புலியூர் நாகராஜன், நெற்குப்பை சுப்பிரமணியம் செட்டு சார், அவங்க கூட அவங்கள படித்து வளர்ந்தவன் சார். இப்போ இருக்கிற 20 பேர்லாம் வந்து இப்போ டாப்பில் இருக்கிற 20 பேர்லாம் இப்போ யாருனே தெரியாது சார், அடையாளமே தெரியாது சார். யூடியூப்பில் வந்து ஏதோ அவங்களோட இந்த ராஜேஷ் ஓம் சரவணாபால் வந்து எல்லாரும் பப்ளிசிட்டி பண்ணி விட்டா சார். இப்போ ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டாங்க சார்னு சொன்னேன். அப்போ எவ்வளோ சீனியர் மோஸ்ட் 17 வயசில் சார் நான் கற்று முடிச்சதெல்லாம் குருகுலம் மாதிரி கிட்டத்தட்ட 16லேருந்து 22 வயசுக்குள்ள எல்லாத்தையுமே கற்று முடிச்சிடேன் சார். எல்லாத்துலேயும் மாஸ்டர் சார். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இல்லை 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 இன்னும் கற்றுக்கணும் வரும்போது அவ்வளோ பெரிய 30-32 வயசில் வந்து நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய செட்பேக், உடம்பு சரியாக போச்சு. அதில் நான் செய்த புண்ணியங்கள், நான் செய்த தர்மங்கள், எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியங்கள், இந்த ஓஷோடைய அருக்கடாச்சும் குரு பார்வை மீட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தந்திராவை கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் சார் இவ்வளோ இன்னும் என்ன சுக்கிரனை கையில் எடுத்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எல்லா ஞானிகளும் சனியை கையில் எடுத்துட்டாங்க. எல்லாரும் ராகுகேதை கையில் எடுத்துட்டாங்க. சுக்கிரனை எவன் தொடுகின்றானோ அவனுக்கு அருட்கடாட்சம் இருக்கும். சுக்கிர சாரம் வாங்கின அற்புதமான திசை நடக்குது. அதனால இன்னைக்கு அவ்வளோ பெரிய கொடி கட்டி. அதே மாதிரி பக்தியை ஒன்று சேர்க்கணும். சேர்க்கும் போது எதுவாக இருந்தாலும் ஜெயித்து விடுவீர்கள். அந்த வரட்டுத்தனம் இந்த வரட்டுத்தனம் இல்லாமல் கரெக்டாக பண்ணீங்கன்னா, ஏன்னா நான் வந்து விக்னேஷ் கோயில் உதாரணத்தை மட்டும் சொல்லாத எவ்வளோ 1000 உதாரணங்கள் சொல்லுவேன். இந்த இப்போ உங்களுக்கு நேராக ஒரு சாட்சி அவர் தான் சொன்னார். அவர் ஃப்ரெண்டு தான், அவர் சொல்லி தான் சாரே வந்தார். அவர் இன்னைக்கு சார் வீடு கட்டும் அப்போ நானே அரண்டு போயிட்டேன் சார். அவர் வீடு அவ்வளோ ரிச்னஸாக கட்டியிருக்காரு சார், அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு சார். 2.5 கோடி ரூபாய்க்கு வீட்டு 2 இந்த சென்னை சிட்டிக்குள்ளே அவ்வளோ குறுக்கான செய்தில் அப்போ தான் இதுலேருந்து ஸ்ட்ரோக்லேருந்து மீண்டும் 6 மாதத்தில் வீடு கட்டினார். 6 மாதத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணார். இப்போ பையனும் போது பார்த்துட்டு இருக்காரு. எல்லோரும் என்னோட குடும்பத்தோடு ஜோதிலிங்கிறது முத வந்து முடிச்ச ஒரு செட்டில் அவனும் முடிச்சார். பார்த்திபன் சார். அடுத்து சார் அவர் பார்த்துட்டு வாய் வருதா இல்லையோ, வாய் என்ன சொல்லு சார், அடுத்து என்ன பண்ண, அடுத்து தான் மட்டும் வராமல் 4-5 பேர் இழுத்துட்டு. இதில் என்ன பெரிய பியூட்டினா, அவர் தீவிர வெங்கடாஜலபதி பக்தர். மாதம் பௌர்ணமி வெங்கடாஜலபதி போய் நிற்பார். அப்படியாப்பட்டவர் என்னோட தந்திரா கிளாஸ் வந்தார். ஒய்ஃப் இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு வந்தபோது 1000 கணக்கு பார்த்தார். அதுக்கப்புறம் கணக்கே பார்க்கறது கிடையாது. மாஸ்டர் எங்கே கூப்பிட்டாலும் போயிடுங்க, சந்திரமண்டலத்துக்கு போனாலும் போயிடுங்கன்னு 12 ஜோதிலேருந்து சுறுசுறுன்னு முடிச்சார். அவங்க ஒய்ஃபு சிவபக்தர். அவங்க ஒய்ஃபுக்காக வந்து அவங்க ஒய்ஃபு மாதிரி ஒரு மகாலட்சுமி, அவங்களுடைய கடாட்சம் உலகத்துக்கு யாருக்குமே கிடைக்காது. இதை ஏன் சொல்ல வரேன் நான் நண்பர்களுக்கு, வெறும் வா டெக்னிக்கை கொடுக்குறேன், தந்திரா கொடுக்குறேன், அதை மாற்று, இதை செய் அப்படிங்கிறதுக்காக இல்லை. எத்தனை 1000 குடும்பங்களுடைய விளக்கேற்றி வைத்திருக்குங்க தெரியுதுங்களா? இப்போ ஒரு மாதிரி விக்னேஷ் கோயில் மாதிரி, இப்போ சுரேஷ் சார் மாதிரி, சுரேஷ் சாரோடைய பிஸ்னஸ் வளர்ந்து அவரெல்லாம் இல்லை. அவரை ஏன் திருப்பி சொல்லிக்கிட்டேன்னா, அந்த சரணாகதிக்கு நான் எங்கேயோ உயர்த்துங்க. நீங்களாம் வந்து கஷ்டப்படுறேன் சார், பணத்துக்கு கஷ்டப்படுறேன் சார், அடுத்து மாசந்திர வரமுல சார், அடுத்து இலைத்தந்திர வரமுல சார், ஜோதிலிங்கம் வரமுலன்னு சொல்லும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சார். எத்தனை பேருடைய பொருளாதாரத்தை சும்மா சனிக்கிழமை வந்து எட்டி பார்க்குறது, அடுத்தோட ஓடி போயிடுறது. அப்போ கொண்டாடி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பிரச்சனைன்னு இப்போது ஜெயிக்கவில்லை என்றால் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வெற்றியே இல்லை என்பதை எழுதி தருகின்றேன். ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், குரு பகவான் உச்சத்தில் இருக்கின்றார். இன்னும் 8 வருஷமா அந்த குரு இந்த குரு அந்த ஜோதிலிங்க சிவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தேன். இந்த குரு பகவான் இந்த 1 வருட காலத்தில் நீங்கள் 12 ராசிகாரலும் ஜெயிக்கவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் 12 வருஷம் இருக்க போறீங்க. அதனால் என்ன நினைக்கிறீங்களோ ஒன்னும் ஞானம் அடைந்து விடுங்கள். இன்று கோடீஸ்வரனாகி விடுங்கள். இன்று வெற்றியை செய்து கடன் அடைத்து விடுங்கள். பிரம்மாண்டமான வாழ்க்கையை நோக்கி போய்விடுங்கள். சாம வேத தண்ட அபிஷேகம் என்று சொல்வார். என்ன மண்ணு ஜெயிம்பாரு என்னுடைய குருநாத். ஜெயிச்சிரியா? நான் ஏற்கனவே சொன்னேன் சார், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆடியோலையும் போட்டேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எம்ஜிஆர் அவர்கள் மீனராசி இந்த மாதிரி ஒரு உச்சத்தில் இருக்கும்போது, டபக்குன்னு குரு பார்வை இருக்கும்போது போய் உட்கார்ந்தார். அந்த சீட்ல போய் உட்கார்ந்தார். நாள் கோள் சூழ்நிலைகள். உங்களுக்கு 16 வருஷம் நல்ல திசை நடக்கணும், 22 வருஷம் நல்ல திசை எல்லாருக்கும் நடந்துச்சு. அப்படிலாம் நடக்கல. எல்லாருக்கும் திசை மாறிச்சு, புத்தி மாறணும், தடுமாறி உழணும். 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அசைக்க முடியாமல் இருந்ததுக்கு மகா காரணம் அவன் நாளும் கோளும் சூழ்நிலையும். லட்சுமணன் தான் ஒரு ஜோசியர், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. லட்சுமணன் ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், நக்கீரனில் எழுதிக்கிட்டு இருந்தார். சாருக்கு தெரியுமா? ஜோதிடம் வந்தவர்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா சார்? லட்சுமணன் இறந்து போயிட்டார். தான் மன்மோகன் சிங் ஜனாதிபதி. இவெல்லாம் தெரியாது சார் எந்த பேருக்கும். யாருக்கு ஜோசியர்னு தெரியாது. அவரோட நம்பர் கூட சொல்றேன், சாலிகிராமத்தில் இருந்தார். அவர் தான் எம்ஜிஆர் கொடுப்பார். கணேசன் ஒரு ஜோசியர் இருந்தார். இவங்க 2 பேரும் தான் எம்ஜிஆரோட பர்சனல் ஜோசியர். அவர் சொல்லி தான் மூகாம்பிகை போனார். நாளும் கோளும் சரியாக வரும்போது அந்த சிஎம் போஸ்ட் அமைஞ்சார். அவருக்கும் 7 சனி வந்துச்சு. அவரும் 17ஆம் தேதி பிறந்தார். அவருக்கும் அடுத்து காத்து புயலெல்லாம் அடிச்சு. ஆனால் அந்த உட்கார்ந்த நேரம் இருக்கின்றது பார்த்தீர்கள் என்றால் 13 ஆண்டு காலம் அசைக்க முடியவில்லை. அந்த நேரமும் காலமும் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. அதே மாதிரி மோடியும் 17 தான். அவரு சனியோட ஆதிக்கம் தான். அவர் விருச்சிக ராசி. அந்த குரு உச்சத்தில் இருக்கும், அது சில கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும்போது பட்டாபிஷேகம் போய் உட்கார்ந்தார்.
இன்னைக்கு எவ்வளோ ராகுல் காந்தி எவ்வளோ பெரிய தலைகள் இந்த தண்ணி குடிக்கிறாங்க, எதிர்ப்பு இல்லையா? இந்த பணம் டொனம் எல்லாருக்கும் வெறுப்பு. மத்திய பிரதேசம் ஃபுல்லாக இதில் அயோத்தி இதில் ஃபுல்லாக உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக. ஆனால் ஓட்டு மட்டும் வந்துட்டு இருக்கு. அதை அந்த கணக்குள்ளே போல. ஆனால் அசைக்க முடியல 20 வருஷமா. அந்த நாளும் கோளும் இந்த அபிஜித் முகூர்த்தம் ஜோசியத்தை அவ்வளோ பிரமாதமாக பண்ணி சார். இன்னைக்கு நான் போனப்போ முத காசி போனும்போது நாத்தம் எடுத்து இன்னைக்கு காசி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சிருக்காரு. எல்லா கோயில்களும் சோம்நாத் எல்லா ஜோதிலிங்கமும் நீங்கள் என்னோட வந்து நான் பார்த்தோம். ஆன்மீகத்துக்கு அவர் செய்த ஆற்ற அயோத்தி உட்பட அவர் செய்த சேவை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அரசியலுக்குள்ள நான் போகல. இன்னைக்கு அசைக்க முடியாத மனிதனாக வைத்திருக்கின்றது. இது மாதிரி ஒரு தருணத்தில் தான் மகர ராசி குரு உச்சதமாக இருக்கும்போது ரஜினிகாந்துக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் 30 வருஷம் தான். தியாகராஜ பகவத் இருந்தார், டிஆர் மகாலிங்கம் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ரஜினிகாந்த் இருந்தார். இன்னும் அரசியல் வரேன்னு சொன்னால் அதை விட்டுருங்க. இன்னமும் இந்த மகர ராசிக்கு ஏற்ற இறக்கங்கள் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். அவன் எப்படி சார் இவன் கோடி சொன்னாங்க இருக்கான்? அம்பானி எப்படி சார் இப்படியே இருக்கான்? அம்பானி இன்னைக்கும் காலைல வந்து நின்று பத்ரிநாத் கோயில 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா டொனேஷன் பண்ணி அடி தெரிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் பெருமாள் பக்தன். அவருக்குன்னு ஒரு தனி கேத பத்ரிநாத்தில் இருக்கு, போனீங்கன்னா தெரியும். இந்த பக்தி தான் அந்த நாளும் கோளும் சூழ்நிலையும் கொண்டு வரும்போது நீங்கள் பட்டம் சூட்டி விட்டீர்கள், நீங்கள் உச்சத்துக்கு சென்றீர்கள். உங்களுக்கு கீழே யாரும் இறக்க முடியாது, வைக்க முடியாது. ஒரு கிறிஸ்டின் 16 வருஷ காலமா பிறந்த நாட்கள்லேருந்து வேளாங்கண்ணி சர்ச்சுன்னு கிறிஸ்டின் மாதான்னு ஏறி கிடந்தவன், வேளாங்கண்ணி மாதான்னு ஏறி கிடந்தவன், ப்ரேயர் சர்ச்சுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தவன். யாரோ ஒரு ராதன் பண்டிட், அவன் குசியானதே பெயர ஜோதிடன் சொன்னான் என்று என்றைக்கு போய் எவனாச்சும் கிறிஸ்டின் போய் நிற்பானா? என்றைக்கு போய் அந்த நாளில் வந்து போய் அந்த நாள் தான் முக்கியம், நாளும் கோளும் முக்கியம். அந்த என்னைக்கு எந்த நேரத்தில் எந்த ஹோரையில் எந்த சூட்சம நேரத்தில் போய் அந்த திருச்செந்தூர் வேலை தொட்டானோ இன்றைக்கே அவன் செய்யும் சார். எத்தனை இன்னைக்கு ஆளாளப்பட்ட 75 வருஷம் ஆட்சி பண்ணி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் கொடுத்த கட்டி உடச்சி எல்லா பேரும் போயிட்டான், எல்லாரும் போயிட்டான். தரிகிடத்தம் போட்டு நிற்கிறார். இங்கே பக்தி இல்லை, இங்கே பக்தி. எம்ஜிஆர் என்ன செய்தாரோ அதே நாள் அதே சூழ்நிலை காளிகாம்பை கோயிலில் போயிட்டு அந்த மூகாம்பிகை கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரான். சீரடியை போய் தொடுறான். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், சீரடிங்கிறது ஐஸ்வர்யம் சார், அதிர்ஷ்டம் சார். நான் தொட வளர்ந்தேன் சார்னு சொன்னேன் பல இடங்கள். பட்டமங்கலம் குரு எப்படி சொல்கிறனோ அது மாதிரி சீரடின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி சீரடி போகும்போது அவ்வளோ பெரிய வளர்ச்சி. போய் தொட்டுட்டு வந்துட்டான். இதை விட வேறு என்ன சார் வேணும்? இதை விட வேறு என்ன சார் சொல்லணும்? உதாரணங்கள் வேறு என்ன சொல்லணும்? கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும்போது நாளும் கீழே இருக்கும்போது 100 கோடி ரூபா நீங்கள் போய் உட்காந்துட்டு இறக்கவே முடியாது சார். ஒருத்தர் நீங்கள் பார்க்கும்போது உண்மையை சொல்லுங்கள், அவனுக்கு வந்து 16 வருஷம் 15 வருஷம் 22 வருஷம் ஒரே யோக திசை நடக்கலை, ஆனால் அவன் உச்சத்தில் போய் உட்கார்ந்து விட்டான். அப்படியாப்பட்ட ஒரு உச்ச நாளில் தான் சார் உங்களுக்கு மந்திர தீட்சை கொடுத்தேன். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு சூழ்நிலை இல்லை, அந்த காரணங்கள் இந்த காரணங்கள் சொன்னீங்கன்னா இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் என்றைக்கு ஸ்டாராக ஒளிர்றது, என்னைக்கு பவர்ஃபுல் மனிதனாக உளர்றது, என்னைக்கு பேரின்பவாதியாக ஒளிர்றது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுடைய வளர்ச்சி என்பது அந்த நாளுங்க. அதனால் சொல்கிறேன், இதில் உள்ள 25 பேருக்கு எத்தனை பேருக்கு யோகம் இருக்கோ, நான் என்ன சொல்லணும், வஜ்ரதேக பேச்சில் என்ன சொல்கிறனோ, மாசந்திராவில் என்ன சொல்கிறனோ, இப்போ செட்டில் ஆகலைன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள செட்டில் ஆகலை. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய இன்னைக்கு என்ன உங்களுடைய ஐடென்டிட்டியோ அதான் இருக்கும் 10 வருஷத்துக்கு, என்ன 12 வருஷத்துக்கு. ஆகவே ஜெயித்து விடுங்கள், பிரம்மாண்டமான வெற்றி அடைந்து விடுங்கள், கோபுரத்தின் உச்சத்தில் போய் உட்கார்ந்து விடுங்கள். உங்களை நீங்கள் கோபுரத்துலேருந்து இறங்குறதுக்கு 12 வருஷம் ஆகும். கோபுரத்தோட உச்சத்துக்கு போகணுமா, இப்போ இருக்கிற இடத்துல இருக்கணுமா? சக்கரவர்த்தி சார் 2 வார்த்தை சொல்லுங்க. உச்சத்துக்கு போய் போகணும். எப்போ போகணும்? எப்படி போகணும்? உடனே போகணும். உடனே இந்த 12 மாசத்துக்குள்ள போகணும். அடுத்த போயிட்டா நான் கேரண்டி தர மாட்டேன். அதுக்குள்ள மறுபடியும் தலையில தண்ணி குடிக்கணும். அதனால நண்பர்களே, நான் அமெரிக்கா காலடியை மிதிக்க தான் போறேன், கொடியேற்ற தான் போறேன். இன்னும் வந்து இது வந்து கனடாவில் கொடியேற்ற தான் போகிறேன். யூரோப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக ஏற்றிட்டேன். அதை திருப்பி புதுப்பிக்க தான் போகிறேன். உலக நாடுகள் ஃபுல்லாக சுற்ற தான் போகிறேன். என்னுடைய பொறுத்தவரை எனக்கு நான் 100 கோடி 1000 கோடி டார்கெட் வைக்க தான் போகிறேன். அந்த உச்சத்துக்கு போக தான் போகிறேன். ஆகவே நண்பர்கள், என்றும் உங்களுடைய அமிர்த குரு, என்றும் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ உயரத்துக்கு போனால் எடுத்துன்னு போனாலும் நான் எலைட் தான் குரோன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு தெரிந்தாலும் சின்ன நண்பர்கள் யாரும் சாதாரண என்னுடைய இந்த குரூப்பில் போட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து எந்த குரூப் பண்ண மாட்டாங்க. நான் வந்து அவ்வளோ அக்செப்ட் பண்ணி என்னை ஈஸியாக தொடர்பு கொள்கிற அளவுக்கு ஏன் வச்சுருக்கேன்னா, நீங்கள் எல்லாரும் ஜெயிக்கணும். உங்கள் மேல் உள்ள அன்பு, உங்கள் மேல் உள்ள பாசம். எவ்வளோ பேர் இந்த கண்டையில காவேரி முதல் என்னை வந்து பார்த்தும் இந்த செக்ஸ் அனுபவிக்காமையும் வேதனையாக இருக்குது, கண்ணீர் விடுகின்றேன். எரெக்டன் பிரச்சனை, எஜெக்டேஷன் பிரச்சனை, அந்த இது இதிலேயே தீர்ந்து போய் வாழ்க்கையை விட்டுறாங்களே அப்படிங்கிறதான் பெரிய குடும்பம் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நீங்கள் சரணாகதியாக இருந்தீர்கள் என்றால், நீங்கள் உச்சபட்ச பேரின்பில் இருந்தீர்கள் என்றால், பேரானந்தத்தில் இருந்தீர்கள், இந்த ஒரு வருஷத்தில் உங்களை ராஜாவாக பட்டம் சுட்டுறேன். நீங்கள் தந்திரா மட்டும்தான் கற்றுக்கு வந்தீங்க, எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஆகவே குருவின் வாக்கே வேதம், வேதமே சாசனம்.
அப்படின்னு எடுத்து கண்ணை மூடிட்டு செஞ்சீங்கன்னா இன்றைக்கு நான் 1000 உதாரணங்கள் தர்சன் டைரி ஓஷோனாச்சும் ஞானம் அடைஞ்ச சந்தோஷத்தை தான் சொன்னார். நான் ஒருவன் தான் உங்களை வீடு கட்டி மாட மாட மாளிகை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அங்கு உங்களை கொண்டாட வைக்கின்றேன். ஒன்று ரெண்டு இல்லை, 220 வீடு கட்டியிருக்காங்க இந்த வரலும். நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து 220 பேர் நம்ம குரூப்பில் 10 வருஷத்தில் வீடு கட்ட வச்சிருக்கேன், மனம் போட வச்சிருக்கேன். என்கிட்ட வந்தோடனே நான் சொல்றது சார் சொந்த வீடு கட்டிடுங்க. பணவளக்கலையிலையும் சரி, என்னுடைய நேரடி பேச்சு சார் சொந்த வீடு கட்டிடுங்க. எப்படியாச்சும் ஒரு கால் மனம் வேணும். அன்னைக்கு ஜெயசீலன் சொன்னார், எல்லாத்தையும் நான் சொல்றது சொந்த வீடு கட்டுங்க, சொந்த வீடு கட்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னேன். 2வது கடனை அடைச்சிருங்க. கடனே கூடாது, கிரெடிட் கார்டு கொடைச்சு போகணும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது நான் வந்து திருச்செந்தூர் நான் கார்டு கிடையாது, தினேஷோட கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கார்டு நான் என் கார்டை வச்சு தான் என் வீடை கட்டினேன் சொன்னேன் ஆரம்பிச்சது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்சோடனே இதில் ராமேஸ்வரம் உடச்சி தலையை சுற்றி போனேன். நீனும் வாங்காத நானும் வாங்காதன்னு சொன்னேன். நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, அவர் கார்டை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டேன். இன்னைய வரலும் எல்லாரையும் என்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் கிரெடிட் கார்டு இல்லாமல் கடன் இல்லாமல் 8 வருஷத்தில் வீடு கட்ட வச்சு 132 கல்யாணம் பண்ணி 1500 கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணத்தில் முன்னிலையை போய் நின்று ஆசீர்வாதம் பண்ணி டேட்டு பார்த்து சூழ்நிலை பண்ணி கொடுத்து 25 வருஷத்தில் சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் 142 குழந்தைகள் பிறந்திருக்கின்றது. இது யாரிடம் நடந்திருக்கின்றது? யார் இதை நடத்தி கொடுத்துருக்கின்றார்கள்? ஆகவே நண்பர்களே, நான் சொன்னேன் ராவா சொன்ன ஓஷோவில் மட்டும் போய் கொடசாஞ்சதான் மிச்சம். அங்கே தந்திராங்கிற குபேரன் வரும்போது அதிர்ஷ்ட கடாச்சம், ஐஸ்வர்ய கடாச்சம், ஓ மெலட்டோனின் செரோட்டோனின் அப்படியே துறக்கும் போது மார்வாடிகள் எப்படி காசு, அது மாதிரி நீ செக்ஸில் ஈடுபட சுக்கரன் ஆக்டிவேட் பண்ண நினைச்சதெல்லாம் நடக்கும். மெலட்டோனின் செரோட்டோனின் என்னெல்லாம் வேண்டுன்றியோ ஆமீன் ஆசீர்வதிப்புமாகங்கிறது பஞ்சபூதங்களும் உங்களை ஆசீர்வதிக்கு. அதை தான் அடையிச்சுக்கிறேன். தந்திரா பெண் துணியோடு இருங்க. எந்த தெய்வமாவது மார்பகத்தோடு கிருஷ்ணன் பார்வதி தனியாக திரிச்சு பார்த்துருக்கீங்க. கிருஷ்ணனையும் மகாலட்சுமியும் சிவனும் பார்வதியும் திரிச்சு பார்த்துருக்கீங்களா? சேர்ந்து தானே காட்சி அளிக்கின்றார்கள். குபேரனை பிரித்து பார்த்துருக்கின்றீர்களா? எல்லா ஐஸ்வர்ய கடவுளையும் பிரித்து பார்த்துருக்கின்றீர்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் தனியாக ஞானம் அடையணும், சிங்கிளாக சுத்த ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு எரெக்ஷன் இருக்குது, எரெக்ஷன் இல்லை, பொண்டாட்டியோட இருங்க, முந்தானியை சுற்றிட்டு சுடுங்க, கட்டி பிடிச்சிட்டு படுங்க, ஒரே பொருள் படுங்க, அந்த பெண் இன்பம் வரணும், காலை தொடுங்க, முடியுதோ முடியல செக்ஸில் ஈடுபடுங்க, நீங்கள் ராஜா. அதற்கப்புறம் பக்தியை கையில் எடுங்கள். இப்பொழுது நான் பக்தியில் முத்தி இருக்கின்றேன். ஆகவே நான் சொல்கிற அந்த ஜோதிலிங்க பரிகாரத்தையும் நான் சொல்கிற அந்த ஜோதிட பரிகாரத்தையும் செய்துவிட்டு வாருங்கள். இந்த 12 மாதங்களில் நீங்கள் 100 கோடி 500 கோடி 1000 கோடி என்ன சொன்னீங்களோ அதோட 10 மடங்கு நீங்கள் ஜெயிக்கலைன்னா என்னை திருப்பி கேளுங்க. இந்த குரு உச்சத்தில் இல்லாத 4 வருடத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய மைனஸில் வந்து இன்னைக்கு 1000 கோடி கிட்டத்தட்ட 25 கம்பெனிக்கு ஏன் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா சரணாகதி சார். அப்படி ஒரு பிஸி சார், நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க சார். இன்றைக்கும் வர்றாரு 2:30 மணிக்கு கோயம்புத்தூரில் கிரகம் வச்சுட்டார். யாராச்சும் வருவாங்க? அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட 100 கோடி அக்ரிமெண்ட் போடுறாரு. அதை பண்ணியே ஆகணும். 10 வேலைக்காரங்களை வச்சுட்டு நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக காலைல 8:30 மணிக்கு ஃப்ளைட்டை டிக்கெட்டை போட்டு வந்து தீட்சியை வாங்கிட்டு அதுக்கு ஒரு 20,000 இதுக்கு ஒரு 20,000 அவர் செலவுக்கு சொல்கிறேன். ஃப்ளைட் அங்கேருந்து கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா 12:30 மணி டிக்கெட் 1:30 மணிக்கு 12:30 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் கிரகத்துக்கு 1:30 மணிக்குள்ளே போய் கோயம்புத்தூர் நிற்கிறார். யார் சார் செய்வா? சார் இந்த இருக்கீங்க வடலூரில் சார் வடலூர்லேருந்து நான் வரணுமா சார்? 10 வாட்டி ஃபோன் அடிச்சு சார் நான் வரணுமா சார்? வடலூரில் இல்லை, நீங்கள் வந்து அண்டார்டிகாவில் இருந்தாலும் சரி இங்கே வாங்க, அடுத்து இதோட 100 மடங்கு நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறேன். எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? அவர் தயாராக இருந்தார், அதனால் 1000 கோடியை ரீச் பண்ணுறார். இந்த 4 வருஷத்தில் நான் போட்ட ஆடியோலாம் உங்களுக்கு குரூப்பில் போகிறேன், கேட்டு பாருங்கள். ஒரு கார் வாங்கணும் அவ்வளோ ஜெயிச்சிங்க. ஒரு 4 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினார். காலர் சொன்னேன் சுக்கிரதசை நடக்குது, புதன் ஆக்டிவேட் பண்ணாதீங்க, வேண்டாம். இப்போ எவனோ ஒருத்தன் கேன்சல் பண்ணாலும் வாங்க போகிறேன்னாரு. வேண்டாம், இந்த கலர் தான் 6 மாதம் தான் வெயிட் பண்ணி வாங்கினாரு. அவரோட ஆசை காரை விட்டுட்டு சார் நான் 6 மாதம் கழிச்சு புக் பண்ணேன்னு சொல்லி இப்போ அட்வான்ஸ் லெவலில் பை லக் இப்போ 4 மாதத்துல கிடைக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய கண் அசைவு இல்லாமல், குரோன்கிறதுனால கண்ணில் வச்சு பார்க்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய ஒரு கண் குரோன், என்னுடைய 100 எலைட் தியானிகள் ஒரு கண். அதுக்கப்புறம் இப்பொழுது உங்களுக்கு இதை 2ஐயும் சேர்த்து வைக்கிற மாதிரி வஜ்ரதேகத்தில் வந்து நான் 4 லட்சம் 5 லட்சம் வாங்கினா ஃபீஸ் என்ன பண்ணுவேன்னா அது மாதிரி நெட்ரிக்கனில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெட்ரிக்கன் திறந்துருச்சுன்னா நீங்கள்லாம் கோடீஸ்வரன். ஆகவே நண்பர்களே, இந்த வஜ்ரதேக பயிற்சிங்கிறது அவ்வளோ எஃபெக்டிவான பயிற்சி. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுக்குற திங்கட்கிழமை இந்த சோம வாரத்தில் அது வந்து ஜோஸ்டா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. ஜோஸ்டானா என்ன? பெரிய பௌர்ணமி. ஆணி மாதங்கிறது பெரிய ஆணி மாதம். இந்த அற்புதமான நாளில், இந்த அற்புதமான பேரின்ப நாளில், இந்த அற்புதமான திருநாளில் கேட்ட நட்சத்திரத்தில் வந்து கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி வாழ்வோம். அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி கேட்ட நட்சத்திரம் சேர்ற நாளில் பௌர்ணமி வந்துச்சுன்னா அதுதான் ஜோஸ்டா பௌர்ணமி. அந்த அபூர்வம் இயற்கையாக அமைஞ்சு போச்சு. நான் அன்னைக்கு எப்படி 3 கிரகங்கள் நல்லா இருக்கு அந்த தீட்சை 4:30 மணிக்கு குருவரலை கொடுத்தேன். அதே மாதிரி ஒரு அற்புத திருநாள் இந்த பௌர்ணமி. நான் பிளான் பண்ணலை,
எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும். வேணாம் இன்னைக்கு அந்த 26 பேர் வந்து நான் எடுக்க போறேன்னு வரீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பாக்கியம். நண்பர்களே, நான் சொல்வதை வேதமாக வாக்காக எடுத்தீர்கள் என்றால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் அடைய முடியாத உயரத்தை, அடைய முடியாத பேரின்பத்தை, ராஜாதி ராஜ வாழ்க்கை, சக்கரவர்த்தி வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை வாழ்வீர்கள் நண்பர்களே. அதற்கு பரிசாகத்தான் கர்ணன், நீ கர்ணனா நான் கர்ணனா, நான் கண்ணன் மாதிரி வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கொடையில் அன்னதானத்தில் 25 ஆண்டு காலம் சரி, எனக்கு ஜாதகமோ யோகமோ மற்றதெல்லாம் அப்புறம், நான் செய்த யோகங்களும் தர்மங்களும் தான் தலை காத்த மாதிரி என்னை உயிர் காத்தது, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. எனக்கு வந்து எவ்வளோ குருநாதர்கள்ட்ட இந்த ஆசீர்வாதங்கள் அப்படி கிடைச்சி, அதை பேசலாம் இன்னும் 4 பேசலாம். குருவின் ஆசீர்வாதங்கள் அப்படி ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த ஸ்படிகமணி மாலை. இப்போ உங்களுக்கே நான் வந்து தலைக்கில இவ்வளோ நின்று சிரசாசனம் பண்ணி அவ்வளோ பண்ணி சுத்தி பண்ணி இவ்வளோ சூப்பராக கொடுக்குறேன்னா நான் எனக்கு எப்படி வச்சுருப்பேன்? கோடி மந்திரங்கள். நேற்றுலேருந்து நான் கொஞ்சம் கவலையாக இருக்கேன். என்கிட்ட வந்து ஒழிச்சு வச்சுருந்தேன். யாருமே என்னுடைய ஸ்படிகத்தை குருவோட நான் ஸ்படிகம் வச்சுருக்கேன். சாரி எனக்கு ஏற்கனவே கொடுத்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஏற்கனவே ரசம் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இல்லாத பொருட்களே கிடையாது. அப்பயே நான் 22 வயசுல எல்லாத்தையும் வாங்கிட்டேன். 22 23 வயசுல குருநாதோட ஆசீர்வாதத்தில் இந்த ஸ்படிகத்தை மட்டும் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து வெளியில் கட்டி வச்சிருக்கேன். இதோட எஃபெக்ட் மட்டும் இப்போ ஏலமாக போட்டானா மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா போகும். இந்த ஸ்படிகத்தோட வேல்யூ மட்டும். ரெண்டாவது அதெல்லாம் வேல்யூ கிடையாது. அண்ணா நகரில் எனக்கு ஒரு வீடு இருக்குது சார், 10 கோடி ரூபா போகும் சார், ஒரு எழுதி கொடுத்துருவேன். நீங்கள் யாருக்காச்சும் கேட்டால், ஒரு நல்ல விஷயத்தை கேட்டால் ஒரு 100 ஏக்கர் இடம் அதை கூட செய்வேன். ஆனால் இதை யாரும் செய்ய நான் இல்லை, எந்த குருநாதனும் செய்ய மாட்டாங்க. ஜக்கி வாசன் செய்ய மாட்டார், சிசி ரவிசங்கர் செய்ய மாட்டாங்க. கண்ணன் கவச குண்டலத்தை கொடுத்த மாதிரி நான் வந்து அவனோட பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. இவ்வளோ விலை மதிப்பில்லாத ஒரு ஸ்படிகத்தை இவனுடைய 12 ஜோதிலிங்கத்தை முடிஞ்சு அவருக்கு நான் போட்டி வச்சிருந்தேன். 108 நாள் முடிஞ்சோன்னே அதுக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ண நினச்சேன். இதை விட ஒரு கிஃப்ட் அடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு உபதேசத்துக்காக அந்த குரோனில் இருக்கிற இந்த மாதிரி குரோனில் இருக்க எவ்வளோ செய்ய போகிறேன். இந்த ஸ்படிக மாலையை அவருக்கு போட்டு இதை காலங்காலமாக நீங்கள் வச்சுக்கங்கிறது இது எத்தனை கோடி யோசிச்சு பாருங்கள். ஜென்ம ஜென்மாந்திரமாக 12 ஜோதிர்லிங்கத்தையும் போட்டு எடுத்தேன் சார். கேதார்நாத் போனீங்க போய் உள்ள நுழைஞ்சு முடிஞ்சா, நாங்கள் போகும்போது கொரோனா காலத்தில் உள்ள போய் கட்டி மேலேயே விழுந்தோம் சார். இப்போ கேதார்நாத் போயிட்டு வந்தார். அது மாதிரி ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்தையும் பட்டு எடுத்தேன். அன்னைக்கு அந்த ஜோதிர்லிங்கோட வலிமை தான் குருவோட பாதத்தில் வைக்கும்போது அவன் உடனே கழுத்தில் போட்டு கொடுத்தான். அப்படியாப்பட்ட இந்த ஸ்படிகமணி மாலையை நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே ஜொலி ஜொலிக்கும். இந்த நீங்கள் நேரில் பாருங்கள், இது அப்படியே வைப்ரேஷன் அப்படி வைப்ரேஷன் உங்களை காத்தருணும் கவசம் மாதிரி. எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் கிட்டக்கூடாது. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா பலன் பெற மாதிரி 12 ஜோதிர்லிங்கம் வச்சு அனைத்து புனித நதிகளும் மூழ்கி, எப்படி அனைத்து கங்கை யமுனை சரஸ்வதி அனைத்து புனித நதிகளும் மூழ்கி எல்லா சிறப்புகளும் செஞ்சு நான் சொன்ன எல்லா கோயில்களையும் கழுத்தில் போட்டு பூஜை பண்ணி நான் டெய்லி முருவேத்தன இந்த யாருமே நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட இந்த ஸ்படிகமணி மாலையை என்னுடைய சொத்தாக, என்னுடைய அசட்டே இதுதான். அதை நான் தானம் பண்ணி அவர் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அவரை மேலே நான் எவ்வளோ மதிப்பு வச்சுருப்பேன், அவர் என் மனசில் எவ்வளோ இடம் பிடிச்சிருப்பாரு. ஒரு குருக்கு வேற ஒன்றும் கிடையாது, சொன்னதை செஞ்சால் பிடிச்சி போயிடும், வேற ஒன்றும் கிடையாது. இந்தா சொன்னதை செஞ்சா பிடிச்சி போயிடும். வேற என்ன நீங்கள் வந்து எனக்கு நான் என் குருக்கு போன மாதிரி மூட்டை தூக்கிட்டு அவன் காலை எடுத்துட்டு அவன் குழந்தைக்கு கால் கழுவி விட்டா அப்படி பண்ணல. என்னை பொறுத்தவரை நான் எனக்குன்னு இல்லை, ஒரு டெக்னிக் கொடுத்து அதை செஞ்சுட்டு வான்னு சொன்னால் சிரிச்சு போயிடும். சுமார் சார் திருப்பி ஏன் கூப்பிட்டு விட்டுருக்கேன், சுந்தரவடியில் ஏன் திருப்பி கூப்பிட்டு விட்டுருக்கேன். ஏன்னா அவங்க எனக்கு கோடிய கணக்கில் செய்யலை, எதையும் பண்ணலை, மைண்டில் ஏன் நின்னாங்க, செஞ்சாங்க. போன 108 நாள் கிளாஸில் தொடர்ந்து 140 நாள் ஓடி 7 கிலோ குறைச்சா. சுந்தரவடியில் 62 வயசுல மல்லு கட்டி என்ன டெக்னிக் சொன்னாலும் நீங்கள் 39 49 டெக்னிக் போஸ்டர் போல நேரம் இல்லை, அதை கேட்டு அம்புத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் எலைட்டில் வந்து மாசந்திரால வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன, அடுத்த கிளாஸ் என்னான்னு கேட்கறது கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்கள் பிரச்சனை என்ன, செக்ஸுவல் பிரச்சனை, எரெக்டல் பிரச்சனை, எஜாக்குலேஷன், ஏன் மாஸ்டர் டாபிக் மாட்டணும்? பிஸி 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 பிஸி. என்னுடைய பார்வையில், என்னுடைய அரவணைப்பில், என்னுடைய நேரடி பார்வையில், என்னுடைய தாந்திரிக் உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போகிறத விட ஒரு பெரிய சொர்க்கம் வேலை இல்லை. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். எந்த குரு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்போம்? அப்போ சகதியான ஆளாக கிடையாது. இந்த 4 வருஷத்தில் இடியில் மண்ணல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த டேட் நல்லா இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டு முட்டுருவேன். எப்படியோ அரேஞ்ச் பண்ணி கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் போட்டு ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே ரிச்னஸ் ஹோட்டல் அழைச்சிட்டு போய் 12 ஜோதிர்லிங்கத்தையும் முடிச்சு அழைச்சிட்டு வந்து கொடுத்தாரு. இப்போ 12 ஜோதிர்லிங்கத்தையும் முடிச்சிட்டார். சொல்ல புரியல இல்லையா? இன்னைக்கு இந்த மாலையும் அவருக்கு கொடுக்க போகிறேன் கிஃப்டாக. அந்த ஜோதிர்லிங்கம் முடிச்சதுக்காக கொடுக்கல, நான் அவருக்கு சீக்கிரட்டாக ஒரு இது கம்மிட் பண்ணுங்க, அதை முடிச்சிட்டார். அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஆகவே நண்பர்களுக்கு எந்த குருவும் செய்ய மாட்டான், ஆனால் அந்த அமிர்த குரு கொடுக்கின்றேன் உங்களுக்கு. அவருக்கு மட்டும் இல்லை, இதில் ஒரு பட்டு சுரேஷ், இதில் ஒரு சக்கரவர்த்தி, இது ஒரு அகஸ்திய பாரதி, இதில் வந்து ஒரு பிரதிபா மேடம், இதில் ஒரு காமராஜ், நீங்கள் யார் வந்தாலும் தேச சரணாகதியோட இதை தாண்ட கிஃப்டாக தான் கொடுப்பேன். இப்போ ரசமணின்னு ஒன்று வச்சுருக்கேன், என் குருநாதன் ரொம்ப இருப்பேன். அடுத்த குரோனுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த குரோன் வர்றவங்களுக்கு அதே மாதிரி புத்தருடைய போதி மரத்தடிகள் மிகச்சிறந்தது அரச இலை. அதில் ஒரு 12 அரச இலை வச்சுருக்கேன். சொல்ல போறீங்களா இல்லையா?
எத்தனை வருஷமா காத்து வச்சிருக்கேன், எத்தனை வருஷமா காத்து வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 15 வருஷமா காத்து வச்சிருக்கேன். முத நான் போனதுலேருந்து அங்கே எனக்கு ஒரு மிஸ்டேக் இருக்காரு. அரச இலைங்கிறது போதி மரத்தில் அந்த அரச இலை யாருக்குமே கிடைக்காது. அவ்வளோ அபூர்வம். போய் 10 பேர் பொறுக்குவான். அதை பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அரச இலையை இந்த வஜ்ரதேக பயிற்சியில் வெற்றி பெறுபவர்களுக்கும் அடுத்து வந்து குரோனுக்கு வரவங்களுக்கும் கொடுக்கலாம். இது மாதிரி எத்தனையோ சீக்கிரட்டை ஒழிச்சு வச்சிருக்கேன், எங்கெங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கேன். ஒரு குரு ரசிமூலம் நிதிமூலம் சொல்ல மாட்டாங்க. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி 7 உணர்வுகள் தாண்டி தான் சொல்லுவாங்க. ஆகிய நண்பர்களே, என்னிடம் வந்து என்னுடைய வாக்கை கேட்டு என்னுடைய வாழ்க்கை கேட்டு ஜெயிக்கவில்லை என்றால் இந்த ஜென்மத்தில் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. சொல்லுதாங்களா? யூனிவர்சல் குருன்னு எனக்கு பேர் வச்சாங்க. உலகமாக குரு சத்குருன்னு பேர் வச்சாங்க. ஆனால் சத்குருன்னு பேர் வச்சு உங்களுக்கு அடிமையாக்குற காலத்தில் உங்களை ராஜாவாக்க, உங்களை கிங்காக்க, உங்களை ராஜாதிராஜனாக்க, உங்களை ராஜராஜ சோழனாக்க, உங்களை ரவன் குசனாக்கி மாபெரும் மாவீரர்களாக்கி ஆளுங்கள் வாழுங்கள் வாழுங்கள் வாழுங்கள்னு சொர்க்கத்தில் வாழ வைத்து சொர்க்கத்தோட உச்சத்தில் வாழ வச்சு ஆசைப்படுற ஒரே குரு அமிர்த குரு. அதனால தான் அமிர்த குரு பேர். இதுக்கு ஈக்குவலான பேர் அமிர்தம். என்ன அமிர்த பாற்கள் கிடைக்கும்போது சுரந்தது அமிர்தம். அந்த அமிர்தத்தில் உங்களுக்கு பேர் வச்சிருக்கேன், அமிர்த குருன்னு. என்னிடம் வந்து நீங்கள் சார் இது வந்து தந்திரான ராவா போகல சார், நிறைய விஷயத்தை கலக்கிறேன், புரிஞ்சு கொள்ளுங்கள் என்பதை சொல்வதற்காக நான் இதை செல்கின்றேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இந்த மகா பாக்கியத்தை இந்த குழுவில் யாராச்சும் வஜ்ரதேக பயிற்சி மிஸ் பண்ணிட்டேன், இமீடியட்டாக வஜ்ரதேகத்து வாங்க. இமீடியட்டாக இந்த ஞாயிற்றுக்கிழமை தலைகளை நின்று தண்ணி குடிச்சாச்சும் நான் சொல்கிற மாதிரி இந்த வார்த்தையை சொல்லுவேன் அடிக்கடி. எதை பண்ணாலும் சரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த தீட்சை வந்து வாங்கிடுங்க. ஸ்படிகம் இருக்குது, ஸ்படிகள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதனால் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லியிருக்கணும், காலதாமதம் ஏற்படுத்தாமல் ஜாதகம் பார்த்தவங்களுக்கு சார் நேரில் இதுவரை ஜாதகம் பார்க்குறாங்க. என்னோட ஜாதக அமைப்பு எப்படி சார், நான் ஜாதகம் பார்த்து சொன்னது சக்கரவர்த்தி சார் இதை எப்படி சார் இருக்கு நான் ஜாதகம் பார்க்குறது, இருக்கிற பாசிட்டிவ் சொல்லி அப்படியே தூள் கலப்பி உங்களை ஒரு ராஜாவாக்கி விட்ருவேன். மறைஞ்சு போன இந்த விஷால், நேற்று விஷால் மறண்டு போயிட்டேன். விஷாலோட ஜாதகம் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குறேன். சார் அந்த மனுஷனுக்கு குரு வந்து சார் எங்கே 1 5 9ங்கிறது அவ்வளோ பெரிய அதை பார்க்குது சார். யார் ஜாதகத்தில் இப்படி ஆட்சி உச்சத்தான் பார்ப்பான். மிரண்டு போயிட்டேன். இந்த மாதிரி ஜோசியக்காரெல்லாம் அடிச்சுக்கிட்டு நிற்பான். அப்படி ஒரு ஜாதகம் அவரோட அமைப்பு. அவர் கேட்டால் எங்கேயோ அப்போ ஜாதகம் போய் தூக்கி போடுறேன். அவ்வளோ பிரமாதம். 7ஆம் இடம் போய் சுக்கரம் பார்க்கறான் சார். என்ன மாதிரி ஜாதகம். அவர் என்ன அப்படியே இருக்காரு, ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க சார், ஜாதகம் பார்த்ததோட பலன் எப்படி இருக்கு? சக்கரவர்த்தி சார் 2 வார்த்தை பேசுங்க. அந்த என்ன மாதிரி மனநிலை நான் இப்போ பேசுகிற மாதிரி அந்த சூரிய வரையில் உட்காந்து அப்படி ஆனந்த கலம் அப்படியே அகஸ்தியர் இறக்கி பேச முடியும். ஓஷோ எடுக்க பிறகு எப்படி சார் இருந்துச்சு என்னுடைய ஜோதிட அனுபவம்? சொல்லுங்க, 2 வார்த்தை பேசுங்க. சார் ஜோதிடம்ங்கிறது நீங்களே வந்து பெரிய ஜோதிடர், நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பொது ஜோசியம் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு 2 வார்த்தை பேசுங்க. அதாவது நம்ம அஸ்ட்ராலஜி போறப்ப எல்லாம் மற்ற ஜோதிடத்தை போன நம்மளை பயமுறுத்துவாங்க. என்ன இருக்கு நமக்கு நல்லதை சொல்றதை விட நமக்குள்ள உண்டான மற்ற விஷயத்த மட்டும் தான் பேசுவாங்க. ஆனா நம்ம வந்து எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். இப்ப என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான, ஏன்னா நமக்கு வந்து ஜோசிடம் பாக்குறப்ப பாதி நேரம் பாத்தீங்கன்னா நம்ம டவுன் ஆயிடுவோம். ஆனா இங்க வந்து பாக்குறப்போ நம்ம ஒரு நம்மளுடைய பாசிட்டிவ்ஸ் தெரியறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா அடுத்த ஓடுறதுக்கும் அடுத்த வளர்ச்சியை நோக்கி போறதுக்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பா. இந்த உணர்வு வந்து எனக்கு உண்மையாமே ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்தது, ஒரு பாசிட்டிவ் வைப். அதுவும் இல்லாம இது என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற இடத்துல பார்த்தாங்கன்னா விஷ் கிடைக்காது, இங்க வந்து விஷ் கிடைச்சது. ஏன்னா ஒரு குரு வந்து நமக்கு வந்து ஆஸ்வதிக்கிறப்போ அந்த வாக்குப்படிதம் சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அதனால எப்பயுமே ஜோதிடர் வந்து எப்பயுமே பாசிட்டிவான விஷயத்த மட்டும் தான் பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நிறைய ஜோதிடர் ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா நம்ம குருஜி வந்து நமக்கு வந்து எல்லாமே வாக்குல குரு பலமா இருக்கு, குருமங்கள யோகம் செவ்வா இருக்கு, குருமங்கள யோகம் அந்த இடத்துல ராகு இருக்கு, பிரம்மாண்டமா பேசுறது. அதோட சேர்ந்து சனியும் சேர்ந்து ஆசீர்வதிக்கின்றான் 2ஆம் இடத்துல இவ்வளவு பலமா. அதனாலதான் என் வாக்குக்கு இவ்வளவு உண்மை சொல்ல போறீங்களா இல்லையா? அவ்வளவுனாலதான் நல்லதை மட்டும் சொல்லும். குருமங்கள யோகத்தோட தர்மகர்மாதிபதி யோகத்தோட இருக்க, உலகத்துல இருக்க அற்புத யோகத்தோட இருக்கான், அற்புத பார்வையில் இருக்கான், இருக்கிறது சிம்மத்துல அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கான். சிம்மங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? அது மாதிரி இருக்கு. அதனால தான் நல்லது சொல்றது. என் வாக்கில் என்ன சொல்றனோ அது நடக்குங்கிறது. பார்த்திபன் சார், விக்னேஷ் கோயில் சார்லாம் இவ்வளோ 100 பேரை சொல்லுவேன். அவ்வளோ சரணாகதி உங்களுக்கு தெரிஞ்சதுனால இவ்வளோ சொல்கிறேன். அதனால சக்கரவர்த்தி சார், விஷால் சார் நேற்று ஜோதியம் பார்த்து 2 வார்த்தையில் சொல்லுங்க சார். உங்கள் ஜாதகத்தில் யாருமே இப்படி சொல்லியிருக்க மாட்டான் சார். அவ்வளோ பலமான ஜோதியம் ஏன் அப்படி இருக்கான அப்படி ஜாவசியம் போய் உண்மையா பொய்யா சொல்லுங்க. எப்படி ஒரு பிரம்மாண்டம் மிரட்டி விட்டனா இல்லையா நேற்று உங்கள் ஜாதகத்தை? சார் நீங்க இப்போ நான் கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நெட்வொர்க் டிஸ்டர்ப் ஆனால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜோசியம் இது அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு நைட்டு தூக்கமே வரல சார். எனக்கு 2 3 மணி 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு நான் தூங்குறதுக்கு. நான் அப்படியே உண்மையில நான் கோடீஸ்வரனா ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு அவ்வளவு சந்தோஷத்துல இருந்தேன் சார். நான் அவ்வளவு ஒரு இதுவா இருந்துச்சு எனக்கு. தூங்கவே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன்.
நல்லா புரிஞ்சுங்க. என்கிட்ட நல்ல ஜோதிடம் வருதா என்னன்னு தெரியல. கர்ம ஜோசியம் வரமாட்டேங்குதோ நமக்கு தெரியல. நல்ல ஜோசியம் மட்டும் தான் வந்துச்சு. இந்த 10 நாள்ல அவ்வளோ பிரமாதம் என்ன பேசுனா எல்லாம் பார்த்ததோட விஷால் அவ்வளோ அருமையா இருக்கு. காரணம் என்ன? பார்வை. பார்வை வச்சு சொல்றேன். அவரு இப்போ மிடில் கிளாஸ்ல இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல அந்த பார்வைகள் வேலை செய்யும்போது அவர் பிரம்மாண்டமா போய் உட்காருவார். அதே மாதிரி காமராஜ் சார் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு. எப்படி சார் இருந்துச்சு? 2 வார்த்தை சொல்லுங்க சார். அவர் வந்து வேதாத்திரி மிரிசி இதெல்லாம் நம்பாதவர். எப்படி சார் இருந்துச்சு? 2 வார்த்தை பேசுங்க சார். காமராஜ் சார் 2 வார்த்தை பேசுங்க சார். துபாய் காமராஜ் இருக்கீங்களா? பயங்கர சரணாகதியில் சமீப காலத்தில் வந்து மாஸ்டர் மேலே அவ்வளோ அபரிதமாக வச்சிருக்காரு. எப்படி சார் இருந்துச்சு? 2 வார்த்தை பேசுங்க சார். நண்பர்கள் காமராஜ் சார் பேசுங்க. ஓகே நண்பர்களே, வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்க்கை நண்பர்களே, எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுங்க. எல்லாரும் வஜ்ரதேக பயிற்சிக்குள்ளே வாங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இலை தந்திராக்குள்ளே வாங்க. எல்லோருமே வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அவ்வளோ அற்புதமான நாளில் கொடுக்குற தீட்சையை மிஸ் பண்ணிடாதீங்க என்பதை சொல்லிக்கொண்டு நண்பர்களே, நான் எங்கேயோ ஆரம்பித்து ஒரு 4 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள், நிறைய அற்புதம் என்ன நடந்த பரவச நிலையை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகவே நண்பர்களே, கடைசியாக இந்த 2வது நிலை தந்த்ராவை சொல்லி இன்றைக்கு முடிக்கின்றேன். எலைட்டில் யார் யாருக்கு கிளாஸ் பிரேக் ஆகுதோ அத்தனை பேரும் எலைட்டில் வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. எல்லாம் வஜ்ரதேகத்தில் ஐக்கியமாகி போய் கிடைக்குங்க. அதனால் வஜ்ரதேகம் அப்படியே வசியம் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் சொன்னதை நீங்கள் 108 நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 108 நாளில் பீஸ்மர் விந்து விடா போகும் விந்து காத்தல் பேச்சு அப்படியே அர்ஜுனன் மாதிரி நீங்கள் 4 மணி நேரம் செக்ஸில் ஈடுபடலை என்னை திருப்பி என்ன மாஸ்டர் எனக்கு 4 மணி நேரம் ஸ்பேம் வராது. இப்போ 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வரேன்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்கு 4 மணி நேரத்துக்கு ஸ்பேம் உங்கள் கண்ட்ரோலில் கட்டலை. விந்து காத்தல் பேச்சில் உங்களுக்கு எரக்டல் பிரச்சனை, எஜெக்லாச்சின் பிரச்சனை தீர்க்கலாம். நான் இதுக்கு கிளாஸே எடுக்கல. அத்தனை பேர் அதில் இருக்க 60 பேரும் 25 பேர் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க. அத்தனை பேரையும் சிங்கம் போல சிலிர்த்து அர்ஜுனன் பீஸ் மாதிரி நிற்க வைக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு அதற்கெல்லாம் பேசி ஐயா வணக்கம் ஐயா. காமராஜ் பேசுங்க. ஐயா சாரிங்க ஐயா, போன் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு, ஆன் பண்ண முடியல. ஐயா நான் வந்து கிட்டத்தட்ட 30 எனக்கு 50 வயசாக போகுது. நான் இது வரைக்கும் தனியா சாதகம் பார்த்ததே கிடையாது. என் சாதகத்தை நான் புரட்டி கண்ணெல்லாம் பார்த்தது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் என்னோட பேசுறீங்க. நான் வந்து கடந்து வந்த பாதை எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. எங்க சித்தப்பா எல்லாருமே ஒரு ஜோதிட ஃபேமிலின்னு வச்சுக்கங்களேன். எனக்கு அவர் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தது. அவரு சொன்னதெல்லாம் நிறைய நீங்க அந்த ஐயா சொன்ன மாதிரி நிறைய மைனஸ் சொல்லுவார். டே அப்படின்னா உனக்கு சனியா அப்படி மாதிரி. பட் நான் வேதாத்திட்டு இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. சனி என்ன பண்ண அதை பண்ண நம்ம பாத்துக்கலாம்னு விட்டேன். ஆனா ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. நான் வந்து ஏன் சொல்றேன்ல, எப்படியாச்சும் உங்களுக்கு குரோன் ஆகணும். அதான் நான் என்னுடைய அடுத்த டார்கெட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், அவ்வளவுதான். வாழ்த்துக்கள் சார். வாழ்க. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எல்லாரும் ஜெயிப்பீங்க. எல்லாருக்கும் நல்லதான் சொல்லிட்டு இருங்க. அது என்னமோ தெரியல, இந்த 6 நாளா வந்த ஜாதகம்லாம் கொரோனா எலைட்டா எல்லாருமே ஜொலிக்கக்கூடிய ஜாதகம் நல்ல நேரம் உள்ளவங்க தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் வரமாட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு நல்ல நேரம் இருக்கிறதுனால, நான் உச்சத்தில் இருக்கனால, என் வாக்கு நல்லா இருக்குங்கிறதுனால ஒருத்தர் கூட கமா போட்டு பேசல. எல்லாமே ஆச்சரியப்பட்டு பேசியிருக்கேன். எல்லாருக்குமே சக்கரவர்த்தி சார்னா அவருக்கு ஒன்று அற்புதமா ஒன்று வேலை செய்யுது. ஏப்பா நீசம் பெற்ற சனியை வந்து இவ்வளோ பெரிய ராஜகிரகமான குரு சுக்கரன் விஷாலா அது அப்படி இருக்கு, பிரதீபாவா அது அப்படி அவங்க ஏன் அவங்க பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம். ஏன்னா ஆச்சரியக்குரிய. அதே மாதிரி அகஸ்திய பாரதியா அவருக்கு வந்து 9ஆம் இடத்துல 4 கிரகம் போய் உட்காந்துட்டு ராஜ வாழ்க்கை. எனக்கு 2ஆம் இடத்துல அவ்வளோ கிரகம் மாதிரி பூர்வ புண்ணிய இத்தனை கிரகம் உட்காந்துட்டு அவருக்கு ஏன் வேலை செய்யல ஆச்சரியமா இருக்கு. வந்த ஜாதகம்லாம் அல்வா மாதிரி ஜாதகம். கண்டிப்பாக இந்த 6 நாள் ஜாதகம் பார்த்த அத்தனை பேர் நான் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கிங். அவே நண்பர்களே, இந்த ஜோதிடம் வந்து கடல் மாதிரி. அதை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ பெரிய இப்போ அமிர்தம் இப்போ ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணனா 1.5 மணி நேரம் போனது எப்படி தெரியும், அது மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் டக்குன்னு சூரியகளை உடம்பு சொல்லி முடிச்சது. ஆகவே நண்பர்களே, சாம வேத தாண்டவம் மாதிரி எல்லாத்தையும் மன்னிக்கணும் ஐயா, தடங்களுக்கு மன்னிக்கணும். எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு உதாரணம் சொன்னார் ஐயா. நீங்க இந்த ரோல்ஸ் ராய் இன்ஜினை வச்சுக்கிட்டு மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. டெய்லி அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்குங்க ஐயா. எப்படி ரோஸ்லாய் இன்ஜின் பட் மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னாரு. சார் ரோல்ஸ் ராய்ஸ்க்கான காருக்கான நல்லா நானே சொல்றேன். ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான அமைப்பு, பென்ஸ் காருக்கான அமைப்பு, ரம்போங்கினி காருக்கான கட்டமைப்பு எல்லாமே இருக்கு. எல்லாமே பக்காவா இருக்கு. நான் பார்த்தா 6 பேருக்கு 5 பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு போல எல்லாமே சூப்பரா இருக்கு. தந்திராவிலையும் சூப்பரா இருக்கு. ஆனால் என்ன பண்றீங்க, மாட்டு வண்டி ரோதையை போட்டு டடக் 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 டடக்னு உங்க ஊர் கிராமத்து வண்டியில அந்த ரோல்ஸ் ராய்ஸ்ல மாட்டு வண்டி ரோதையை போட்டா எப்படி ஓடும், மாட்டு வண்டியோட அந்த சக்கரத்தை போட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி தடக் 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 தடக்குன்னு அந்த ஓடி அது மாதிரி ஓடிட்டு இருக்கீங்கிறதான் உண்மை. ஆகவே நண்பர்களே, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரா உண்மையிலே லம்பாங்கனியா உங்களுடைய டயரை மாற்றி விட்றேன், உங்களுடைய ஓடுபாதையை மாற்றி விட்றேன், உங்களுடைய டேக் ஆஃபை மாற்றி விட்றேன். நீங்கள்லாம் ஃபைட்டா 100 மடங்கு வேகத்தில் உச்சத்தில் செல்வீர்கள் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் நண்பர்களே. வாருங்கள், வாழ்த்துக்கள், வாழ்களும். இதுவரையிலும் இந்த உங்களுடைய நல்ல கர்மா நல்ல சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை பார்த்து முடிங்க. நான் நாளையோட பௌர்ணமியோட முடிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு 4-5 பேர் கேட்டுட்டீங்க. அத்தோட முடிக்கின்றேன். எத்தனை பேர் நானே சார் நான் 100 ஜாதகம் பார்ப்பேன். நீங்கள் ஒரு ஜோசியங்கன்னா அங்கே போய் பார்ப்பேன். நீங்கள் அதனால தான் இவ்வளோ பேர் சொல்கிறேன். அவர் வந்து புதுரமூர்த்தி ஃப்ரெண்டு எப்படி சொல்ல 100 ஜாதகம் நான் பார்த்துருக்கேன்.
எல்லாரையும் யார் இப்போ யார் யாரெல்லாம் பெருமையாக சொல்லுங்க, ஆதித்ய குரு ஆரம்பிச்சு உலகத்தில் இருக்க அத்தனை குரு, ஜோசியக்கார் ராஜகோபாலன் ஆரம்பிச்சு புலியூர் நாகராஜன் இதெல்லாம் தெரியாது. அவங்க தான் சீனியர். இப்போ குருகுலட்சி போஸ் புலியூர் நாகராஜன் அவர் பையன் தான் பார்த்துட்டாரு. முருகராஜேந்திரன் வடபன் அவர் பையன் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் அவ்வளோ சீனியராக எவ்வளோ யோகங்கள் பண்ணி ஒரு பட்டையை போட்டுட்டு நெற்குப்பை சுப்பிரமணியன், அதுக்கப்புறம் வந்து மாதேசன், ஆத்தூர் மாதேசன், சொல்லிக்கிட்டே போகலாம். பண்டிட் சேதுராமன் அவரோட பையன் குருசாமி, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பர்களே. ஆகவே நண்பர்கள் ஜோதிடத்தில் அவ்வளோ பெரிய சக்கரம், அவ்வளோ சாம்ராஜ்யத்தை முடித்திருந்ததெல்லாம் நான் பார்த்தேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை நிறையா பார்த்து கொள்ளுங்கள். பென்ஸ்வரில் உண்மையான ரோதையை போட்டு அப்போலோ டயரும் சேர் டயரும் போட்டு ஓட்டினீங்கனாக்கா நீங்கள் இந்த ஃப்ளைட்டை எப்படி டேக் ஆஃப் ஆகுமோ அது மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் உச்சத்தில் கொண்டு போய் அந்த பிளானட்டை, சார் ஒன்றே ஒன்று சார், ராக்கெட் போதில் இந்த உதாரணம் வந்திருக்கு. ராக்கெட் போதில் ராக்கெட்டுக்கு மேலே போகிற வரலாம் தான் ஃபியூல் அப்படியே 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 அந்த 2 கைண்டு விழுவோம். அந்த ஆர்பிட்டில் கொண்டு போய் நிப்பாட்டினா அது ஃபியூலாக தேவை, அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுதான் உச்சத்துக்கு சரியான உதாரணம். அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கா இல்லையா சார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ராக்கெட் மேலே சுற்றுறது பெட்ரோல் டீசல் தேவையா சார்? நல்லா புரிஞ்சுங்க. மேலே சுற்றிட்டு இருக்கல, இப்போ இவ்வளோ செயற்கைக்கோள் சுற்றிட்டு இருக்கல, அது கொண்டு போகிற வரல தான். அதை கொண்டு போய் அந்த ஆர்பிட்டில் சுற்ற வச்சோம்னா அது இறக்கவே முடியாது. நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்களோ அப்போ தான். அது மாதிரி இந்த குரு உச்சத்தில் இருக்கும்போது போய் உச்சத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரன் எங்கே சுற்றுதோ அது மாதிரி உச்சத்தில் சுற்றுங்க, உங்களை யாரும் இறக்க முடியாது. இந்த உதாரணம் புரியலன்னு உங்களை ஆண்டவனை கூட காப்பாற்ற முடியும். ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஆர்பிட்டில் கொண்டு போய் அந்த சுற்றுவட்ட பாதையில் உங்களுக்கு நிப்பாட்டிடுறேன். சக்கரவர்த்தி சார் புரியுதா? இந்த 12 மாத காலங்கள் நான் சொல்வதை கேளுங்கள். அந்த ஆர்பிட்டில் கொண்டு போய் சுற்றுறேன். இந்த உங்கள் பிறவி உங்கள் வம்சமே கீழே இறங்காது. நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் விஜய், சூப்பர் ஸ்டார் மோடி தான். சரியா சார்? ஓகே சார். அத்தனை பேரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய கிளாஸ் அட்டன் பண்ண அத்தனை பேரும் பாக்கியவான்கள். அத்தனை பேரும் நான் சொன்ன விஷயத்தை கரெக்டாக கடைபிடிங்க. கடைசியாக மலர் பாண்டியன் சார், நான் வந்து எட்டி பார்க்குறேன், அன்புராஜ் எட்டி பார்க்குறேன், மோட்டிவேஷன் ஒன்றும் பண்ண ஒரு டெக்னிக் கொடுக்க மாட்டேங்கிறதுல அவங்களுக்காக ஒரு டெக்னிக் சொல்லி முடிக்கிறது சொல்லி கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன் என்பதை யாரும் நான் சொல்வது போன்று உங்களை கிங் சாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஃபிசிக்ஸ் படித்தவருக்கு உங்களை கொண்டு போய் அந்த ஆர்பிட்டில் சுற்ற வச்சிடறேன். அங்கே போய் சுற்றுங்க. இன்னும் 12 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் உங்களை யாரும் இறக்க முடியாது. ராஜாதி ராஜ வாழ்க்கையால் தந்திரால் உச்சபட்ச சுகத்தையும் உச்சபட்ச ஆனந்தத்தையும் உச்சபட்ச பேரின்பத்தையும் அடையுங்கள். எல்லோரும் என்னுடைய கண் குரோனில் ஒருத்தர் விக்னேஷ் கோயில் இருக்காரு. அதில் நான் 2 பேருக்கு இடம் கொடுக்கலான் இருக்கேன். அதேமாதிரி 100 பேர் எலைட்டில் இருக்காங்க. அந்த 100 பேரையும் கண்ணுங்கருத்தமாக 2 கண்ணாக பார்ப்பேன். அதே மாதிரி இப்போ நெற்றி கண்ணாக வச்சு வஜ்ர தேகத்தை பார்த்துட்டு நெற்றி கண்ணை சீக்கிரம் மூடிடலாம். 105 நாளில் மூடிடுவேன். மற்றபடி பர்மனண்ட் குரோனும் எலைட்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு எல்லோரும் உங்கள் இருப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வெற்றி பெற்றும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கடாச்சி அந்த திங்கட்கிழமை காலையில் ப்ரோக்ராம் போகிற வஜ்ரதேக பயிற்சியில் எல்லா பிளானும் வரும். அந்த நேரடி பயிற்சியில் தீட்சையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அமிர்தம், ஆனந்தம், பேரின்பம், மகிழ்ச்சி, சொர்க்கம் யாருமே கொடுக்காத இந்த என்னுடைய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள என்னுடைய இந்த கர்ண கவசகுண்டலம் மாதிரி என்னுடைய கோசகுண்டலத்தை லட்சம் கோடி மடங்கு வந்தரை மேத்தின இந்த இதை விக்னேஷ் கோயிலுக்கு போடக்கின்று அந்த நன்னாளில் உங்கள் எல்லோருக்கும் ஸ்படியம் கொடுக்கின்ற மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நாளில் அடுத்த ஒரு பௌர்ணமியில் இது மாதிரி ஒரு பொக்கிஷத்தை இது மாதிரி ஒரு விஷயத்தை குருகிட்டேருந்து பெறுவதற்கு நீங்களும் ஆசீர்வதிங்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என்பதை சொல்லிக் கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நேரம் 1/2 மணி நேரத்தில் முடிப்போன்னு பார்த்தா அடுத்து எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து போகிறேன். வாழ்த்துக்கள் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். யாராச்சும் ஒருத்தனை கிளாஸ் எப்படி ஃபீட்பேக்குன்னு சொல்லுங்கள், முடிச்சிருவோம். சீக்கிரம் இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள், முடிச்சிருவோம். ரொம்ப அருமையா கிளாஸ், ரொம்ப அருமையா பிரமாதமா இருந்தீங்க. ஓகே சார். பட்டு சொல்லி சார், இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு சார்? சீக்கிரம் சொல்லி முடியுங்க சார். சிறப்பாக இருந்தது சார். ஓகே சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்வுடன் நன்றி எல்லாம் திங்கட்கிழமை நேரில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. பௌர்ணமி அன்னைக்கு நேரில் சந்திப்போம். மகிழ்ச்சி. எல்லாரும் வந்துருங்க. வாழ்த்துக்கள். வாழ்வுடன்.